சிறிய கருத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு நாம் மற்ற நிகழ்வு போகலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த புது வருட வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருடத்தில் முதல் முறையாக இந்த ஜூம் மீட்டிங் நடத்துவதற்கு மிகவும் பிரயாசப்பட்ட நம்முடைய ஜிபிசி அட்மின்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ப்ரொஃபசர் ரவீந்திரன் இருக்கிறீங்க, பிரதர் பென்சாம் அவங்க இருக்கிறீங்க, பாஸ்டர் ஸ்டான்லி இருக்கிறீங்க, சிஸ்டர் புனிதா இருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் முழுக்கும் என்ற அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்ம ப்ரொஃபசர் ரவீந்திரன் ஐயா சொன்ன பிரகாரமாக நாம் சீடத்துவத்திலே நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டு சீஷராக, விசுவாசியாக இல்லாமல் கிறிஸ்துவின் சீஷர் நாம் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும். நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு தெரிந்த காரியங்களை அல்லது நான் விரும்புகிற காரியங்கள் தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு அக்ரி டு டிஸ்அக்ரி, அதாவது ஒருவேளை நம்முடைய கருத்தியல்களிலே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும் ஒரு அந்த அன்பினாலே நாம் கட்டப்பட்டு இதில் பலப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வராக. இந்த நாளிலும் இந்த வருடத்தின் முதல் இந்த ஜூம் மீட்டிங்களிலே நேரம் எடுத்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அட்மின் என்கிற முறையிலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் நாம் மகிமைக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோம். வெறும் வாய்ச்சால் வீரர்களாக இல்லாமல் செயலிலே இறங்குவர்களாக நாம் காணப்படும் பொழுது கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீஷனாக நாம் மாற முடியும். இறையாசி ஒவ்வொருவரும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். அடுத்தது ஸ்டான்லி ஐயா ஒரு சில வார்த்தைகள். ஸ்டான்லி ஐயா இருக்கீங்களா? ஸ்டான்லி ஐயா கட்டு புனிதா சகோதரி. ஓகே. நமது ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த மீண்டுமாக புதிய ஆண்டுல நாம் ஒருவர் சந்திப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதனால் வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி, குடும்ப சூழல்கள் எல்லாம் ஒதுக்கி இந்த ஜூம் மீட்டிங்ல பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும், உங்களுக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஜிபிசியினுடைய எல்லாருடைய சார்பாகவும் நானும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இதுக்கு முன்னிட்டு நடத்துகிற ஐயா ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு உண்மையால எங்க அவர்தான் தலைவர், அவர்தான். அதனால அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல டேவிட் ஐயா மற்றும் பென்சாம், ராஜையா எல்லாரும், இன்னும் புனிதா சகோதரி அவங்க ரொம்ப உற்சாகத்தோடு கூட அதை குடும்ப சூழல்களையும் அவங்க செய்யற பணிகள் இதுவும் ஆச்சரியமா இருக்குது. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகளா இருக்கக்கூடியதான ஒருவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், ஊழியர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்துல கடவுளுடைய ஆற்றல் பெரிதாக சூழ்ந்து பாதுகாத்து நடத்தட்டும் என்று வாழ்த்துகிறேன். சகோதரி புனிதா, சகோதரி புனிதா வைஃபை ஹெட்போன் போட்டிருந்தேங்க. பரவாயில்ல சகோதரி. நம்முடைய கடவுள் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். இது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம் நான் இங்க சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லா சூழ்நிலையும் அவரை மாத்திரமே நோக்கி பார்த்து, எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை மட்டுமே நோக்கி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடத்தும் போது நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆண்டவர் சீஷராக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க நமக்கு இந்த பாடங்கள்லாம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது அழகாக ஒரு சீஷத்துவத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். அனைவரும் இந்த ஆண்டுல நம்ம இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய அந்த ஆண்டருக்குள்ளார இன்னும் அதிகமாய் நம்மை வளர்த்து நம்ம சீஷத்துக்குள்ள அந்த சீஷத்துவத்தை அதிகமாய் நாம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று விசுவாசித்து அனைவருக்கும் வாழ்த்து. நன்றி. டேவிஸ் ஐயா வந்து சேர்ந்துட்டீங்க ஐயா? மிஸ்ஸஸ் டேவிஸா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேற அட்மின்ஸ் சில காரணங்களால இவர் நம்ம டேவிஸ் ஐயா இருந்துட்டாரு. ஜான் ராஜா ஐயா வர முடியாது.
அப்ப ஒரு சில வார்த்தைகள் இந்த புதிய ஆண்டிலே ஒரு சில வார்த்தைகள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ம், ஜிபிசி குடும்பத்துல மன்னிக்க வேண்டும், நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். தெரிகிறது ஒரு ஐயா. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அஹ், ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜிபிசி குடும்பத்திலே கடந்த 5 வருடங்களாக பயணிக்கவும் அதுல ஒரு பகுதியாக இருக்கவும் கடவுள் கிருபை செய்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், சீஷத்துவத்தை மையப்படுத்தி நாங்கள் பெரியவர்கள் அல்ல, மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நிலைமையிலே அந்த எண்ணத்தோடு பயணிக்கிறோம். அதற்கு விதை போட்டவர்கள் டேவிட் ஐயா, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற நிலைமையிலே ஒன்று கூடி நாம் இணைந்து பயணிப்போம். இந்த ஜிபிசியை அடுத்த படிநிலைமைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்கள் பாடம் எடுக்க வேண்டும். அருமையான சிந்தனை ஓட்டங்கள் இந்த குழுவில வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நன்றி. தேங்க்யூ. நம்ம ஜான் ராஜே ஐயா ஐயா கடவுள் நல்லவர், என்றென்றும் நல்லவர். ஐயா, ஒரு சிறிய உங்கள் கருத்துக்கள், ஒரு வாழ்த்துக்கள் குழுவில் ஒவ்வொருவருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளணும். நேரம் இருக்கு நமக்கு. இந்த குழுவுல இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சுவாக்கியம் எல்லாத்துக்கும். ஆனா இதுல எந்த அளவுக்கு நம்ம கற்று தேர்ந்திருக்கிறோம் என்பதும் கூட, அதை விட எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம், அதையும் தாண்டி நம்ம கற்றுக்கொண்டதை ஒரு ஃபீட்பேக் கொடுத்து கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு ஒரு என்கரேஜ் பண்றோம் அப்படின்றதுல எனக்கு நிறைய மன வருத்தங்கள் உண்டு. ஏனென்றால் நீங்க எவ்வளவு நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி இத எடுத்து வரீங்க. இது கடந்த ஆண்டோடைய நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஆனா சரியான ஃபீட்பேக் இல்ல எத்தனை முறை சொன்னாலும் இல்ல. சரி, அட்லீஸ்ட் யூடியூப்லயும் நம்ம போடுறோம். அது பிரதர் பென்சாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்லயும் வந்து பண்றாங்க. அந்த யூடியூப்ல பார்த்தாலும் அங்கேயும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ ஒரு மன வருத்தம். எப்படி கிறிஸ்துவ ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம உண்மையிலேயே அதற்காக தகுதி உள்ளவங்களா, இல்ல அதற்காக தான் நம்ம கற்றுக்கொள்கிறோமா அப்படின்ற பாக்குறது ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயுல சொல்லுவாரு, என் நிமித்தம் பொய்யான காரியங்களை சொல்லி தீமையை சொல்லி உங்களை நிந்திச்சலும் பாக்கியவண்ணர். அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால ஒண்ணு என்னுடைய அனுபவங்கள் நிறைய கற்றுக்கொண்டேன். இதுல கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய பிரசவங்கிற மற்ற இடங்கள்ல போயிட்டு நான் இங்க கற்றுக்கொண்டதை அநேக இப்ப சண்டே கூட ஆராதனைனா என்ன அப்படின்னு சொல்லிதான் நான் கிளாஸ் எடுத்தேன். நேற்று நைட்டு இதே டைம்ல ஒரு 3 சகோதரர்கள் கான்ஃபரன்ஸ் பேசினாங்க. அப்போ இதை பத்தி தான் சொன்னேன். என்ன சபை கூடல விட்டு விடா சொல்றாங்களே, சபை கூடலாம் என்ன, ஒரு 7 காரியங்கள் இருக்குது. நான் இங்க கற்றுக்கொண்டதுதான். அந்த கற்றுக்கொண்டதை கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் சொல்றேன். அதனால வர்ற நாட்கள்ல எல்லாரும் ஒன்றிணைந்து கடவுள் ராஜ் கற்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அது இல்லாம ஃபீட்பேக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த தம்ஸ் அப் போடுறதுல என்னைய பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சொல்லிடுறேன். இந்த தம்ஸ் அப் போடுறது, இந்த வணக்கம் போடுறது, இதெல்லாம் வீண். என்ன கேட்டதுல ஒரு ஃபீட்பேக், ஒரு 2 வரி, இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு இது தொட்டது அப்படின்னு தான் நான் விரும்புறேன். இது இந்த ஒரு ஆண்டு நன்மையா நடக்கும்னு விரும்புறேன். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உங்களுடைய கருத்துக்காக, உங்களுடைய வாழ்த்துக்காக நன்றி ஐயா. சரியாயிடும் ஐயா. நம்ம இந்த வருஷத்துல கொஞ்சம் அந்த 160 பேர் இருக்குது. நம்ம ஒரு 20 பேர் அந்த அளவுக்கு நம்ம சுருக்கி அவங்கள அடுத்த நிலைக்கு டிசைபிள்ஷிப் இருக்கிற கொண்டு போகிறதா சுருக்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இத்தனை பேர் கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது சிறப்பா இருக்கும் ஐயா. உங்களுடைய வாழ்த்துறைக்காக, உங்க கருத்துக்காக நன்றி ஐயா. முக்கியமா அட்மின்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். டாக்டர் ஐயா, அவருடைய கடினமான சூழலுக்கு மத்தியில நீங்க வந்திருக்குது ரொம்ப மகிழ்ச்சி. அவரையும் நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்து வரவேற்போம் ஐயா. உங்களுடைய வாழ்த்துறை, ஒரு சிறிய வாழ்த்துறை ஐயா.
ஐயா, வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஐயா. உங்களோட கூட இணைந்து பயணிப்பது மிகவும் மகிழ்ச்சி. முதலாவதாக நான் நன்றி சொல்லணும்னா முதல் ரெவரண்ட் டேவிட் ஐயாக்கு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த கமாலியல் பைபிள் காலேஜ் மூலமா தான் நமக்கு இந்த ஒரு உறவும் இந்த ஒரு நட்பும் ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியமும் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் சொல்லணும். அவர் மூலமா தான் உங்களை பரிச்சயமாச்சு. அவர் தான் வந்து டிசைபிள்ஷிப் ஜிபிசி டிசைபிள்ஸ் பண்ணோம். ஸோ அவரோட என்னன்னா நீங்க பண்ற முயற்சிகள் வந்து மணிக்கணக்கு 100 மணி 200 மணி நேரம் 150 மணி நேரம் 50 மணி நேரம்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஜான் ராஜா சொன்ன மாதிரி அது கொடுக்கறது வந்து பொக்கிஷம். இப்ப நம்ம கமாலியல் காலேஜ்ல வந்து கிடைக்கிற லெசன்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. கம்ப்ளீட்லி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு எனக்கு என்னுடைய தியாலஜிக்கல் ஓவர் வியூவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஓவர்வியூ நிறைய மாறிடுச்சு. நம்மளாம் பேசிக்கா நான் பிறந்து வளர்ந்தது சிஎஸ்ஐ. ஆனா ஆராதனை நடத்துறது கலந்துக்கிறது பெண்டிகாஸ்டல் ஸ்டைலு. அப்போ எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து திறந்த மனதோடு கூட பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். எஸ்பெஷலி அதே இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் பென்சான், அவருடைய வியூஸ் பயங்கரமான டிஃப்ரெண்ட் வியூவா இருக்கும். என்ன சொல்றது, ராடிக்கல் வியூ அவரோட இது. அது நிறைய நான் கத்துக்கிட்டேன் ஐயா. உங்கள்கிட்ட இருந்து அதே மாதிரிதான் வந்துட்டு ஒரு எப்படி அணுக வேண்டும் ஒரு பிரச்சனையே, அது வேதத்தின் அடிப்படையில இல்ல வந்து ஆவிக்குரிய வாழ்வின் அடிப்படையில பிராக்டிக்கல் நமக்கு சாதாரணமாக சூழ்நிலை சமூக சூழ்நிலைக்கு ஏற்ற அடிப்படையில எப்படி அணுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். என்ன வந்து அட்மினா போட்டீங்க, எனக்கு அது ஒரு என்ன சொல்றது ப்ரிவிலேஜ், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா கருதுகிறேன். பட் அதுல வந்து நான் ஒன்னும் ஆக்டிவா ஒன்னும் பண்றதில்ல, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தம்ஸ் அப் போடாதீங்க, தம்ஸ் அப் போடல மெயின் ஆள் நான் தான். ஏன்னா எனக்கு முதல்ல புரியுது ஐயா, உங்க சூழல்ல எனக்கு புரியும். சொல்லுவேன் நான் ஒவ்வொரு இதுலயும் ஐயா வந்துட்டு சைலன்ஸ்ல பாப்பாரு, அவரு கவனிப்பாரு. படிச்சுட்டு என்னுடைய வியூ ஓகே நீங்க பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தம்ஸ் அப். ஒரு ஹார்ட் புரியுது, கரெக்டா சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கும்பிடு போட்டாக்கா ரொம்ப நன்றி கத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பல விதமான குறியீடுகள் எமோஜிஸ் வந்துட்டு சின்ன பசங்க மாதிரி தான் நம்மளும் ஆயிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த கிருபை எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கு நம்முடைய பைபிள் காலேஜும் நம்முடைய டிசைபிள்ஸ் யூனியனும் வந்து நம்ம டிசைபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்னுடைய இன்னும் சொல்ல போனாக்க என்னுடைய பிரசங்கங்கள்லயே நிறைய மாற்றங்கள் இருக்கு. கடந்த 3 வருடங்களாக என்னுடைய நான் வெளியில போய் மெசேஜ் கொடுக்கறதாகட்டும், பைபிள் ஸ்டடி எடுக்கிறதாகட்டும், ஈவன் என்னுடைய நான் புக் எழுதுன அதுலயே வந்து நிறைய தாக்கம் இருக்கும். நம்ம அததான் சொல்லலான் இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்து அதை சொல்லலான் இருக்கேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஆண்டவர் சைஸ குறைச்சிருக்கிறோம் 180 பேஜஸ் பண்ணி இங்கிலீஷ்ல வரும்போது பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது டேவிட் ஐயா கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாம் அதுல இன்கார்பரேட் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் திருத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளா வந்து பண்ணியிருக்கேன். அப்ப அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடைத்த பாக்கியம். அது தாண்டி உங்களுடைய உறவு, அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், இங்க இருக்கிற அத்தனை பேரு, இங்க நம்ம வழக்கமா ஒரு 20 பேர் வருவோம், சில டைம்ல 30 பேர் வரோம் ஆன்லைன்ல. அது போக நம்ம அந்த குரூப்ல கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் 200 பேர்லாம் இருந்தோம். இத்தனை பேர்த்தோட நட்புறவு வந்துட்டு நான் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா அநேகரை நான் பார்த்தது கிடையாது நம்ம குரூப்ல வந்து. ஐ திங்க் ஜான் ராஜையா மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். பர்சனலா என் முகமறிய இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஊருக்கு வரும்போது போன் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுவேன், சூழ்நிலை ஒத்து வராது. டேவிடையா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, அவரையும் பார்த்தது இல்ல. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, பார்த்தது இல்ல. ஸ்டான்லி கோயம்புத்தூர் தான் நான் போவேன், ஸ்டான்லி ஐயா கூட பார்த்தேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம சந்திக்கிறது, நம்ம வாட்ஸ்அப் மூலமா சந்திக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நான் முதலாவது நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி முதலாவதாக. திருவுள்ள சித்தத்தின்படி உங்களோடு நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்தவர் அவர் தான். அதற்கு காரணங்களான உங்களை எல்லாத்துக்கும் அனைத்து அட்மின்ஸ்க்கும், எஸ்பெஷலி
என்னை வந்து அழகா வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்றது 3 பேர் ஆக்சுவலா. ஸ்டான்லி ஐயா மெசேஜ் போடுவாரு, ஐயா நீங்க பாக்கணும். சிஸ்டர் மெசேஜ் போடுவாங்க, ஐயா நீங்க இது பண்ணணும். டேவிட் பென்சா போடுவார், அண்ணா எங்க போயிருக்கிறீங்க கொஞ்சம் வாங்க அப்படிம்பாரு. ஜான் ராஜையா, ஐயா நான் 10 நாளைக்கு மேல மெசேஜ் போடலன்னா எனக்கு மெசேஜ் போட்டுருவாரு. ஐயா உங்க குரலை கேட்க முடியல, எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு நம்ம ஓன்ஸ் உடன் பிறப்புகள் கூட நமக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த உறவு வந்து நம்முடைய ஜிபிசியில இருக்கு. நம்ம பயணிக்கிற பாதை ஒரே பாதை தான். ஆனா நம்முடைய பலவிதமான எண்ணங்களோடு இதுல சேர்ந்தோம். இந்த பாதையில நம்ம வந்து இணைந்தோம். பலவிதமான உலக பார்வையோடு கூட அவுட்லுக், இந்த வேர்ல்ட்லி அவுட்லுக்கோட வந்தோம். ஆனா வந்த பிறகு மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள், அது அவங்க மாற மாட்டாங்க, வாழ்க்கை முழுக்க மாற மாட்டாங்க. அது எப்பொழுதுமே அது வாழை நிமித்த பாக்குறது நாய் வாழை நிமித்துறதுக்கு சமம். அது பண்ணவும் கூடாது ஆக்சுவலா, நமக்கு தான் மைண்டு அப்செட் ஆகும். அதனாலயே நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுல ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எதுக்குமே நான் வர்றதே இல்லை. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. சிலதெல்லாம் என்னுடைய ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் சில காரியங்களை நான் ஒதுங்கி போயிடுறேன். ஆனா கற்றுக்கொண்டது ஏராளம், இன்னும் கற்றுக்க வேண்டியது ஏராளம். ஒரு வேலை வந்துட்டு நானே பின்னோட்டம் அளிக்கவில்லைங்கிறது டிக் போடலான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்றதுல முதல்ல ஒரு ஸ்டார்டிங்ல நிறைய டைப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மன்னிப்பு கோருகிறேன் உங்கள் அனைவரிடத்துல. ஆமா, அட்மின் எல்லாருக்குமே புரியும் ஐயா உங்க சூழல். உங்களோடு கூட நான் பயணிக்கிறேன், உங்களோடு கூட இணைந்து சக பயணியாக, மோட்ச பயணியாக நான் பயணிக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கு மீண்டுமாக நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இங்க கலந்துக்கிற அத்தனை பேரும், என் முகமறியாத என் நண்பர்கள், முகமறியாத என் சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய உறவுகள், ஆண்டவர் கொடுத்த உறவுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இடைக்கு எனக்கு அந்த நடுவுல மெடிக்கல் சம்பந்தமான 2 கிளாஸ் எடுக்க சான்ஸ் கொடுத்தீங்க, அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அது கூட என்னால முடியறது இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு என்னுடைய ஒரு பைபிள் காலேஜ்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன், அந்த இதை கட் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். வேரியஸ் கமிட்மெண்ட்ஸ். இப்போ இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து போகல, காலையில 9 வந்தேன், இன்னும் முடியல, 10, 12 மணி 11 மணி நேரம் ஆக போகுது, எப்ப போறேன்னு தெரியல. பட் கர்த்தர் பலன் தருகிறார். அதற்கு ஒரு மென்டல் ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து நம்ம ஜிபிசிங்கிறது வந்து மிகையாகவே ஆகாது. நான் படிச்சுட்டே இருப்பேன், எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலும் 3 நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்ப்பேன். சாம் நேசையா அனுப்புற அத்தனை வீடியோஸையும் நான் பார்ப்பேன். நிறைய அதெல்லாம் போடுவாரு, அதெல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தர் போடுற பதிவுகளும் பார்ப்பேன். சிடில கமாலியல் பைபிள் காலேஜ்ல இருக்கிற அந்த இங்கிலீஷ் குரூப்ல போடுற மெசேஜ், ஆல் தியாலஜி, தலித் தியாலஜி, பிளாக் தியாலஜி, ஆல் உமன்ஸ் லிபரேஷன் தியாலஜி, ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நான் படிச்சுட்டே இருக்கிறேன். பெரிய பொக்கிஷம் ஆக்சுவலா. அது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லுகிறேன். வாழ்த்து இல்லை, நன்றி உரையாக நான் இதை எடுத்துக் கொள்கிறேன். I want to thank all of you from the bottom of my heart. With a full heartedness, I want to thank every one of you. Be encouraged in the Lord. ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருங்க, பலப்படுங்க. நாம் இன்னுமாக முன்னேறி செல்வோம். அநேகரை சத்தியத்துக்கு நேராக நாம் வழி நடத்துவோம். அறியாதவங்க நிறைய இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவங்க பேரை வச்சுக்கிட்டே வந்து கிறிஸ்துவை பற்றி அறியாம ஒரு உணர்வு இல்லாம இருக்கிற கிறிஸ்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்மளோட இணைந்தாங்கன்னா பயங்கர பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அந்த மாதிரி ஆட்கள் வரணும், வந்து உண்மையான கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்காகவும் மறக்காமல் நான் தினமும் ஜெபம் பண்றேன். அது உறுதி. உங்களை இன்னுமாய் கர்த்தர் பயன்படுத்தி, எஸ்பெஷலி உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், இன்னும் பல வருடங்களாக நீங்க எங்களுக்கு பிரயோஜனமாக, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை வைப்பாராக. மற்ற எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, உளமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நானும் கடைசியா சில வார்த்தைகள். ஆக்சுவலா நான் வந்து முதல்ல கடவுளுக்கு அதிக நன்றி சொல்றேன், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். 2வது என்னுடைய மனைவியுடைய அண்ணன், அவர் வந்துட்டு சிஎன்ஐல அசிஸ்டன்ட் பிஷப். அவர் சொல்லுவார், நம்ம டேவிட் ஐயா அவருடைய சிஷ்ய பிள்ளைன்னுவாரு, அங்கிளோட சிஷ்யன் நானுன்ட்டு. அப்போதான் முதல்ல அவரை ஸ்க்ரூ பண்ணேன், என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பைபிள் காலேஜ் நடத்துங்க, நான் பின்னாடி இருக்கிற ஹெல்ப் பண்ணுங்க விட்டு அவரை கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி விட்டு, அவரு அங்கிள் இது முடியுமா, எப்படி, நான் சொன்னேன் பண்ணலாம் ஐயா, இப்படி பண்ணுங்க, நான் அவர் பின்னாடி இருக்கிறேன்னு. பேருக்கு பின்னாடி இப்போ அவர் தான் முன்னாடி இருக்கிறாரு. இல்லை, நான் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமா செய்யறேன். அதனால அவருக்கு நன்றி சொல்வேன்.
அடுத்தது அட்மின் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். முக்கியமா உங்களுக்கு ஐயா. உண்மையாக நீ சொன்ன மாதிரி இங்க கமலில் பைபிள் காலேஜில் படிச்சது, இதுல படிச்சது. அடுத்தது நீங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், பெட்டகாஸ்ட் இதில் வச்சு இதை எப்படி வந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணி பைபிள் பேஸ் பண்ணி, நமக்கு வந்து பைபிள் தான் அத்தாரிட்டி பேஸ் பண்ணி நீ அதை கொடுக்கறது வந்து உண்மையா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ரோமருக்கு எழுதுற அந்த 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 கடிதம், அந்த புத்தகம் எழுதுனீங்க இல்லைங்களா? எக்ஸலன்ட். நான் ஏற்கனவே அதை பத்தி போட்டிருந்தேன், அதை கொஞ்சம் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். திரும்பவும் அதை நான் இன்னைக்கு போடலான்னு தான் யோசிச்சேன். அந்த புக் என்கிட்ட இன்னும் இருக்குது, அது எங்க கிடைக்கிற இடம் எங்க, அதுவும் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுன்னு. நம்ம குழுவில் இருக்க தயவுசெய்து அந்த புக்கு வச்சுக்கிடுங்க. ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்கு ரோமருக்கு எழுதின கடிதத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற கடிதங்களை புரிஞ்சுக்கிடலாம், அது கொஞ்சம் கடினமான சூழல். அதை அழகா எழுதி இருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதே போல எல்லா அட்மின்க்கும் நான் நன்றி சொல்றேன். டேவிட் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அவரே சார் உங்களால தான் நான் இந்த காலேஜ் ஆரம்பிச்சதுன்னு. நீங்க என்ன ஸ்க்ரூ பண்ணி இது பண்ணனா இப்படி ஒரு ஐடியாவே இல்லாம இருந்திருக்கேன் ஐயா அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எக்ஸலண்டா பண்றாரு. நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக அவருடைய பிரசன்டேஷன் பழைய அந்த முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அதே லெசன் தான் இப்போ. ஆனா இப்போ அதே லெசன் அப்டேட் ஆயிருக்கும். ஆனா அப்போ படிச்சு இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறான். கேட்டாக்கா அந்த லெசன்ல இருக்கிறத விட இப்ப அதே லெசன்ல இப்ப நிறைய இருக்குது, அப்டேட் பண்ணி இருக்குதுன்னுட்டு. அதுல எனக்கு ஒரு பெருமை, டேவிட் ஐயா குறித்த ஒரு பெருமை, நம்ம காலேஜ் கொடுத்த ஒரு பெருமை. நிறைய குரூப்ல நான் இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். நிறைய குரூப்ஸ்ல நான் இருக்கிறேன். எல்லாம் தியாலஜிக்கல் குரூப்ஸ் தான், டீச்சிங் குரூப்ஸ் தான். நம்ம கமலியல் பைபிள் காலேஜ் மேல எனக்கு ஒரு அளவற்ற ஒரு பற்று இருக்கு. இன்னொரு சந்தோஷம், நிறைய பேர் டீச் பண்ண வந்துட்டீங்க, எனக்கு வந்து ரிலீவ் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே போல நம்ம குழுவில் ரெகுலரா வருகின்ற முக்கியமா சகோதரிகள் நிறைய பேர் வந்துட்டு கலந்துக்க முடியலன்னா கூட எனக்கு பர்சனலா இல்லையா அவங்க எழுதுவாங்க இல்லையா, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் இதை பார்த்தையா, அவர் கலந்துக்கல. அந்த சகோதரி அனைவருக்கும், இந்த கலந்து கொள்கிற சகோதரிகளுக்கு நன்றி சொல்கிறேன், வரவேற்கிறேன். சீடத்துவம் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் ஒரு சீடத்துவ பயிற்சி வச்சிருந்தோம். நான் அதை அனுப்புறேன். நான் போன பொங்கல் ஹாலிடேஸ்ல 5 ஃபேஸ் சீஷத்துவ பயிற்சின்னு 5 ஃபேஸ். அது ஒரு ரெசிடென்சியல் கோர்ஸ். 3 days, 324 hours மினிமம், 30 hours அந்த மாதிரி கோர்ஸ் அது. அது வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 நடத்தணும். அது வந்துட்டு பெரியவர்களுக்கு என்று நடத்தணும். அடுத்தது வந்து பெரியவர்கள் நடத்தும் பொழுது அவங்களோட பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்க ஒரு 9 பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வேற ஒரு கோணத்துல சீடத்துவம் அவங்களுக்கு நடத்தணும். குழந்தைகளும் கொஞ்சம் வந்துட்டாங்க. அதனுடைய தாக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, என்ன நம்ம குழுவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா, தங்கள் உடலை சூழ்நிலையின் காரணமாக வேணுன்ட்டே அரசியல விற்று வயிற்று பிழைப்புக்காக இருக்கிறவர்களை நாங்க ஒரு 213 பேரை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பண்ணியிருந்தோம். ஒரு சபை கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அந்த அவங்களெல்லாம் பார்த்தோன்னா என்னுடைய என்னுடைய தங்கச்சிங்க மாதிரி இருக்கிறாங்க, என்னுடைய என்னுடைய மகள்களை போல இருக்காங்க, என்னுடைய பேத்திகளை போல இருக்கிறாங்க இல்லையா. அவங்களை பார்ப்பது ரத்த கண்ணீர் தான் வருகிறது. 90% மேல அவங்க வந்துட்டு அவங்க மனமோன்னு செய்யலை இல்லையா. அது நல்லா நான் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கடைசியில அவங்க வாரம் வாரம் அங்கே ஆராதனை நடத்த இடம் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. இப்போ அது பிரச்சனையா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணனாக்கா, இந்த 21 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை இதை மையப்படுத்தி ஒன்று எடுத்தோம் நாங்கள், ஒரு 1 day எக்ஸ்ட்ரா. இப்போ நேற்று இன்று திங்கட்கிழமையில தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளில் ஒரு 13-20 பேர் ஒவ்வொருத்தர் வீடுகளில் நடத்துறோம். நியர்பை அவங்க ஒன்றா சேர்த்து ஹவுஸ் சர்ச்சஸ் தான். கர்த்தர் செய்வார் இல்லையா. யாராவது சபைகளை கொடுப்பார்கள் நமக்கு கொடுத்து, ஏன்னா அவர்களுக்கு வழிபாடு நடத்துவது வேறு முறை, நம்ம முறையில் நடத்தக்கூடாது. அவங்கள வந்து குழந்தைகளை போல அவங்களுக்கு வேறு முறை தான் நடத்தணும். நிறைய பாஸ்டர்ங்க வந்து அது சபையை கொடுக்கணும்னா அது பரிசுத்த கொலைச்சல் ஆயிடும்ன்றாங்க இல்லைங்களா. தெரியல, அதுக்குள்ள நான் போகலை. சிலர் வந்து எங்க சபையில அனுப்பி விடுங்க, நாங்க பார்த்துக்கிறோன்னு. அது சரி வராது. அவங்க சபைக்கு இவங்களை அனுப்புனாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு முறை, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, வழிபாட்டு முறை ஒண்ணும் தெரியாது. அதனால இடம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் செய்வார். இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு இன்னொரு இடத்துல நான் போகலை இல்லைங்களா. ஆனால்
அவங்களை என்கேஜ் பண்ணிட்டோம். கடவுள் இதான் சீடத்துவத்துடைய நோக்கம் என்ன? நாங்க ஒரு 3 பேர் போய் 3 இடத்துக்கு போகாம இன்னைக்கு ஒரு 21+3 நாங்க சேர்ந்து, இல்லைங்களா, அத்தனை இடங்களில் நாங்க போய் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து ஒவ்வொரு பகுதியா சேர்த்து சபைகள் திறந்து கொடுப்பாங்க. நீங்க நேரத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அது நடக்கும். அதுக்காக ஜெபியுங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்க. நம்ம குழுல போட்டிருக்கேன், அதை பத்தி டீடைல் போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா அவங்கள போட்டோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நாங்க முகம் தெரியக்கூடாது அவங்களுக்கு. அது தூரத்துல இருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அதை ஜூம் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த சீடத்துவம் பத்தி நான் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு போறேன். ஸோ இன்றைக்கு பாடத்துக்கு போவோம். இன்றைய பாடம் நம்ம குரானாலஜிக்கல் ஆர்டர் இல்லையா, வரிசை கிரமமா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்த அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். அதை மத்தேயு நற்செய்தியில பேஸ் பண்ணி நம்ம அதுல வந்துட்டு இருந்தோம். அதுக்கான காரணம் ஏற்கனவே படிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து யோவான்ல இருந்து எடுக்கலான்னு, ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இந்த இது. இயேசுவுக்கு நறுமண தைலம் பூசுதல். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் எழுதியிருக்கிறார்கள், இல்லைங்களா? ஆனா இது 3 ஆண்டு இயேசு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, 3 ஆண்டு அவர் அந்த பாஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார், இல்லைங்களா? 3 ஆண்டு செலிப்ரேட் பண்ணிருக்கார் பாஸ்கா ஃபெஸ்டிவலை, இல்லைங்களா? அப்போ எந்தெந்த ஆண்டு நடைபெற்றதுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம், இல்லைங்களா? அப்போ வந்து அவர் கடைசி ஆண்டு, அந்த கடைசி ஆண்டு பாஸ்கா ஃபெஸ்டிவல்ல எதெல்லாம் நடந்தது அதெல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த மூலக்கூறை மட்டும் மையப்படுத்தும். அப்போ இயேசுவுக்கு நறுமண தைலம் பூசுதல், அதான் தலைப்பு. யோவான் நற்செய்தியாளரை மையப்படுத்தி இந்த பாடத்தை எடுக்க இருக்கிறோம், இல்லையா? யோவான் 12:9 1 முதல் 11 வசனங்கள், இதுல முக்கியம் 9, 10, 11, இல்லைங்களா? இந்த பகுதி நான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்குன்னா, அபிஷேகம் செய்யப்பட்டவர் அபிஷேகத்தை பெறுகிறார், இல்லையா? திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏசு கிறிஸ்து, கிறிஸ்துன்னா கிறிஸ்டோஸ், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு அபிஷேகம் பண்ற ஒரு ஒரு யூனிக்னஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் எல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே அனாயிண்டிங்கிற பாடத்தை நீங்க படிக்கணும். அந்த இதுல போய் நெட்ல இதுல போய் தேடினீங்கன்னா அனாயிண்டிங்கிற பாடம் இருக்கும். அதை பண்ணீங்கன்னாக்கா அது அது கிடைக்கும். அப்போ கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நான் யார்? நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஒருவேளை தனித்துவமான அபிஷேகம், ஒரு இறைப்பணிக்காக அபிஷேகம் பண்ணப்படுதல், அது திருநிலைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது ஒரு இது பார்க்கலாம். அவன் எப்பொழுது போல இதுதான் நம்ம போன இதுல வந்து நம்ம யாரும் ஃபீட்பேக் கொடுக்கல, பரவாயில்லை. இன்றைய இதுல ஃபீட்பேக் கொடுத்தவங்க பேர் மட்டும் நம்முடைய குழுவில் இருக்க மற்ற பேர்லாம் நீக்கப்படும். ஏன்னா சீடத்துவத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20 பேர் இருந்தா போறோம், அதுக்கு மேல வேண்டாம். ஏன்னா 200 பேர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த குழுவில். அதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க போறோம். ஏன்னா சீடத்துவத்தின் நோக்கத்துக்குள்ள நம்ம போக போறோம். இந்த 4 ஆண்டுகளாக இப்படி வந்துட்டோம், இனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனால ஃபீட்பேக் கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். இதான் ஃபீட்பேக், இல்லை சிம்பிள் ஃபீட்பேக், இல்லையா? ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இதை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் பெயர்கள் குறித்துக் கொள்ளப்படும். இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ஃபீட்பேக் அனுப்பிட்டீங்கன்னாக்கா உங்க பெயர் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் உங்கள் பெயர் நீக்கப்படும். திரும்ப நீங்க ஐயா எங்களை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா திரும்ப உங்க பெயரை சேர்த்துக்கொள்வோம் வித் ஃபீட்பேக்கோட. ஓகே, அடுத்தது. அப்போ இன்னைக்கு நாம் அடிக்கடி சொல்றோம், இயேசு என்ன பேசுறார் பைபிள்ல நமக்கு தெரியணும். முதல்ல கிறிஸ்தவன் தான், கிறிஸ்து என்ன பேசினார், என்ன செய்யும்படிக்கு சொன்னார். சீடத்துவத்தில் இது ரொம்ப முக்கியம், இல்லையா? இயேசு என்ன செய்தார், என்ன செய்ய சொன்னார். இந்த 3வது பகுதியை கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அது வர்றதுக்கு முன்னாடி நம்மை நான் என்ன பேசுறேன், இயேசு என்ன பேசினார், நான் என்ன பேசுறேன், இயேசு என்ன செய்தார், நான் என்ன செய்கிறேன், இயேசு என்ன செய்ய சொல்ல, நான் மக்களை என்ன செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறது, இல்லையா? அப்ப அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும்னாக்கா, நான் மற்றவர்களை என்ன செய்ய வைக்கிறேன். இதான் இயேசு சொன்னார், உலகமெங்கும் போக நற்செய்தி அறிவிங்கள், சீடராக்குங்கள், நான் கற்றுக் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களையே சீடராக்குகள், அடுத்து அவங்க மக்களை சீடராக்கணும். சோ இதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா?
இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சிலர் மட்டும் ஒவ்வொரு இந்த 4 வருஷமா நானே எல்லா வியாழக்கிழமையும் பாடம் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு, மாசத்துக்கு ஒரு முறை இல்லையா, அடுத்த நாள். அப்ப எல்லாரும் வரணும், நீங்க எல்லாரும் வரணும் இல்லைங்களா? அதனால நீங்க எல்லாரும் வரணும். வாழ்த்துரை நாங்க மட்டும் தான் கொடுக்கலாம், நீங்க நேரம் இல்லாத நீங்க என்ன பண்ணா, நம்ம இதுல வந்து குழுவை உங்களுடைய வாழ்த்துரைகளை நீங்க ஃபீ- பண்- அனுப்புங்க. அது எங்களை உற்சாகப்படுத்தும். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? பயன்படுத்திய நபர்கள். இயேசு நபர்களை இன்னைக்கு இயேசு உங்களை பயன்படுத்துறாரா? அப்ப அவர் பயன்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? அடுத்தது பயன்படுத்திய இடங்கள், அதெல்லாம் முக்கியம். எந்தெந்த இடங்கள்ல இயேசு மையப்படுத்தி செயல்பட வைத்தார். சூழல்கள் என்ன? சர்க்கம்ஸ்டான்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் பத்தி நம்ம நிறைய படுத்தோம். முன்னுரிமை, சூழமைவு, சர்க்கம்ஸ்டான்சஸ், வாக்குறுதி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த சந்தர்ப்பம், எந்த சூழ்நிலை, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட், ஜியாலஜிக்கல் பேக்ரவுண்ட், அரசியல் சூழல் இல்லையா? அந்த எந்த அரசர்கள் ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ல அரசர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், வழிபாடு முறைகள் என்ன, இதெல்லாம் சூழமைவுக்குள்ள வரும். இந்த சூழமைவுக்குள்ள இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா வரும் இல்லைங்களா? இப்ப இந்த சூழமைவை பார்க்கும்போது 3 இடம் ரொம்ப முக்கியம் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும். கலிலேயா, சமாரியா, எருசலேம். அதாவது இது ரொம்ப இது 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 ரொம்ப முக்கியமான இல்லையா? எருசலேம், சமாரியா, யூதேயா. எருசலேம்ல யூதேயா, எருசலேம் தான் வரணும் ஆக்சுவலா. ஜூடேயா அங்க அங்க அந்த ரெண்டு வந்து கொஞ்சம் கீழே வரணும். அது ஜூடேயா மறைச்சிருச்சு இல்லைங்களா? அந்த லைன் வந்து கீழே வரணும். அப்ப இதுல என்ன பாக்குறோம்னாக்கா, பெத்தானியா அப்படிங்கறத இடத்த பத்தி இந்த பாடத்துல வரும். அப்ப பெத்தானியா எங்க? வடக்கு பகுதியில இருக்கிற வட கிழக்கு பக்கத்துல இருக்க பெத்தானியாவா, இல்ல தெற்கு பக்கத்துல இருக்க பெத்தானியா இல்லையா? எந்த பெத்தானியா இல்லையா? அப்ப இந்த பெத்தானின்றது எங்கெல்லாம் வருது, அதெல்லாம் நமக்கு இடங்கள், அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா ஒரு நிமிஷம், ஸ்லைடு போட்டிருக்கீங்களா? ஐயா வரவே இல்லைங்களா? தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. வரலையா? ஓகே 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 ஷேர் போட்டேன். ஷேர் என்னமோ ஆயிடுச்சு. இல்ல நான் ஷேரை போடல. ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்லைங்களா? ஷேரிங் போடல. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்ஸ் டாக்ஸ். நான் இப்போ சூம் போயிட்டு ஷேர் இப்ப ஷேர் ஆயிடுச்சுங்களா ஐயா? வருதுங்க. ஓகே, தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. அதை கொஞ்சம் பாத்துக்க. நான் பேசும்பொழுது ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. ஓகே, இதுதான் மையம். இயேசுக்கு தைலம் பூசுதல். அப்ப அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசுவுக்கு இல்லையா, ஒருத்தர் அபிஷேகம் பண்றாங்க. அது ஒருத்தர் அபிஷேகம் பண்றாங்களா, 2 பேரா, இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்க்க போலாம் இல்லைங்களா? ஒரே நபர் தானா, அந்த பெண் ஒரே ஒருவர் தானா, ஏன் அந்த பெண்ணுடைய பெயர் இதுல குறிக்கப்படல, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இல்லையா? நிறைய பெண்கள் பெயர் குறிக்கப்படல. ஸோ இதுதான் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குற வேறு விஷயம் இல்லைங்களா? அடுத்தது இயேசு என்ன பேசினார்? வாட் டிட் ஜீசஸ் சே? வாட் டிட் ஜீசஸ் டு? வாட் டிட் ஜீசஸ் டெல் அஸ் டு டு? எதை செய்யும்படி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்? இதுதான் சீஷத்துவத்துடைய அடிப்படையான ஒரு நோக்கம். மற்ற 28, 20, 18, 19, 20 வாசகங்கள். இப்ப இந்த இதை மையப்படுத்தி நான் என்ன பேசுறேன் இல்லையா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுல, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்வுல நான் இது ரொம்ப கேட்பேன். எனக்கு 50 வருஷம் ஊழியத்துக்குள்ள 50 வருடத்தை முடிக்கிறேன். ஊழியத்துல 51ஆம் வருடத்துக்குள்ள நுழைய இருக்கிறேன். மார்ச் மாசம் வந்ததுனாக்க, அப்ப இந்த 50 வருஷத்துல நான் என்னெல்லாம் பேசியிருக்கிறேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், மத்தவங்க என்ன செய்ய வைக்கிறேன்ற இந்த கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறது இல்லையா? இது நமக்கு இருக்கணும். அப்ப இந்த 3வதுல இயேசு என்ன செய்ய அப்போ இல்லையா, நான் மற்றவர்களை என்ன செய்ய வைக்கிறேன், இதுதான் முக்கியம். இதான் நான் சீடர்களா மாத்திருக்கிறேன். நான் அப்ப இன்னைக்கு அந்த சீடர்களா மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம குழுல ஒரு 4 பேர் 3 பேர் வந்து வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? டேவிட் ஐயா வந்து அவருடைய பணி சுமை எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஆயராக இருந்ததுனால ஆயர் பணி எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் இல்லைங்களா?
அதுக்கு மத்தியில அவர் வகுப்பெடுத்திருக்காரு. டாக்டர் ஐயா இந்த டைம் தான் அவர் பிஸி டைம், அவருக்கு இந்த டைம் தான். அவரை எடுத்திருக்காரு, டேவிஸ் ஐயா எடுத்திருக்காரு, அப்புறம் பென்சான் ஐயா இருக்கிறாங்க. இப்படி வகுப்பு அப்புறம் எல்லாரும் வகுப்பு. இதுதான் நான் என்ன செய்ய வைக்கிற மற்றவங்களை, நீங்க மற்றவங்களை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண ஸ்டீடர்களாக்குறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாத்தையும் பழைய ஏற்பாடு சரி, எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுல இயேசு பயன்படுத்திய நபர்கள் எல்லாம் யாரு இல்லையா? அடுத்தது இடங்கள், அது ரொம்ப முக்கியம். சூழல்கள் முக்கியம். அப்ப அந்த சூழல்கள்னு பார்க்கும்போது நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்ம எப்பவுமே இந்த 6 இல்லையா? சூழமைவு, சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? பல சூழல்கள். இதுக்கு மத்தியில இந்த சூழமைவுல ஒரு சூழமைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? என்ன சூழமைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இல்லைங்களா, கடவுள் என்ன பண்ண நம்ம சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே அல்ல. 90% 95% நான் பைபிளை படிச்ச வரைக்கும் இல்லைங்களா, கடவுள் சூழ்நிலைகளை மாற்றுறவர் அல்ல. நம்ம ஜெபம், நான் கடவுளை என் சூழலை மாற்றும், என் சூழலை மாற்றும். சூழலை மாற்றவே மாட்டார் இல்லையா? நல்லா தெரியும் மரியாவுடைய சூழல் என்ன இல்லையா? அவங்க சூழலுக்கு நல்லா கல்யாணம் ஆயிட்டு கணவனோடு கூட இருப்ப, குழந்தைகளோடு இருப்ப. இது ஆனா என்ன சூழல் அவருக்கு இல்லைங்களா? அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தை பிறகு அந்த சூழல். யோசேப்பு எப்படி இருந்திருப்பாரு இல்லையா? மனைவியோடு கூட, இளம் மனைவியோடு கூட எப்படி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த சூழல் இல்லை, நெருக்கமான சூழல். அதே போல நம்ம ஏற்கனவே படிச்சோம், இதெல்லாம் படிச்சிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கோம். எலிசபெத் அவருடைய சூழல் இல்லை, அவருடைய கணவர், அவர் ஆசாரியர் இல்லையா? அவருடைய ஜெபம் பண்ண வரும்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ண வருவாங்க, ஒருத்தர் மட்டும் வர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றவங்க இவர்கிட்ட ஜெபம் பண்ண வர மாட்டாங்க. மற்ற ஆசாரிட்டு அப்ப என்ன அர்த்தம்? உனக்கே குழந்தை இல்லை, நீ எப்படி எனக்கு ஜெபம் பண்ணுவேன்? அப்ப அவருடைய சூழல் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ சூழல்களை கடவுள் மாற்றுகிறவர் அல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குதுன்னா இருக்கதான் செய்யும். நம்ம ஏற்கனவே பார்க்கல இல்லையா? நியூ இயர் குறித்து இல்லையா, நம்ம என்ன பண்றோம், தேட வேண்டாம். அது என்னது, தலைப்பை மறந்துடுச்சிங்களா இல்லைங்களா? புதிய வருஷம் எப்படி இருக்குன்னுட்டு அதை போய் ஸ்பை பண்ணாதீங்க, டோன்ட் ஸ்பை ஆன் இட் இல்லைங்களா? நடக்கதான் செய்யும் எது இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப சூழ்நிலைகளுக்கு இடையில தான் கடவுள் நம்மை வழிநடை. இதுதான் நம்ம புதிய ஏற்பட எல்லாரும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் வழி நடத்துறார். சூழலுக்கு மட்டும்தான் வழி நடத்துறார். சூழ்நிலைகளுக்கு உள்ளதான் வச்சிருப்பார். நம்ம சூழ்நிலை நம்ம வெளியில எடுக்கவே மாட்டார், சூழ்நிலை மாத்தி போடவே மாட்டார். வெரி ரேர் கேசஸ் சூழ்நிலை மாத்துறதுலாம். அப்ப சூழ்நிலைகளோடு கூடவே தான் பயணிக்கணும், அதோடு கூட தான் பயணித்தாகணும். இவைகளுக்கு மத்தியில நம்மை வாழ வழி நடத்துவார். சூழ்நிலைகளுக்கு இடையில, சூழ்நிலைகளுக்குள்ள, சிலைகளோடு கூடவே வழி நடத்துகிறவர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சூழமைவுன்றதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? அப்ப இது நாம் ஏற்கனவே பார்த்த இதுதான் இல்லைங்களா? திரும்பி ரிப்பீட் ஆகுது. நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ யோவான் நற்செய்தி நூல்ல இருந்து நான் பார்க்கிறோம் 12ஆம் அத்தியாயம் 1 முதல் 8 வாசகங்களை மையப்படுத்துகிறோம். இயேசுவுக்கு நறுமண தைல பூசுதல் அப்படிங்கிற தலைப்புல இந்த பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த தலைப்பு இல்ல, இந்த தலைப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னால நடந்த சில நிகழ்வுகள் நான் தெரிஞ்சாதான் இங்க என்ன நடக்குதுன்றது புரியும். இது நடக்கிற நிகழ்வு எல்லாமே இதுக்கு முன்னால் இருந்த நிகழ்வுகளை மையப்படுத்துது. அப்ப எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல யோவான் 11-30 லாசரு உயிர் எழுதல், உயிர்ப்பிக்க செய்கிறார். அது எப்படி நறுமண தைல பூசுற இடத்துக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதே போல இயேசுவை ஏன் கொலை செய்ய தேடினாங்க, ஏன் இயேசுவை கொலை செஞ்சதுக்கு வகை தேடினார்கள் இல்லையா? அடுத்தது இயேசு மட்டும் கொலை செய்யல, லாசருவை கொலை செய்ய வகை தேடுறது என்ன அப்படின்னு. அப்புறம் இது இறுதி பாஸ்காவா, அந்த 3 ஆண்டுல முதல் ஆண்டு பாஸ்காவை பத்தி பேசுதா, 2ஆம் ஆண்டு பாஸ்காவை பத்தி பேசுதா, 3ஆம் ஆண்டு பாஸ்காவை பத்தி பேசுகிறதா? இது புரிஞ்சாதான் இந்த 4வது யோவான் 12:1-8 நமக்கு புரியும். அப்ப பைபிள் அப்படிதான் படிக்கணும். நடுவுல இருந்து ஒரு வார்த்தையோ ஒரு வசனத்தையோ இல்ல அதை எடுத்து ரொம்ப மகா பெரும் தப்பு. அடுத்தது ஒரு பகுதி எடுத்து தியானித்தாலும் அந்த பகுதிக்கு முன்னாடி என்ன, அடுத்தது இதை விளைவு என்ன, பின்பகுதியில் என்னன்னுட்டு அந்த தலைப்பு ஒவ்வொரு தலைப்பா படிக்கணும். அதுதான் ஆங்கில திருமறை வச்சுக்கோங்க, முக்கியமா நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அது வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஆங்கிலம் தெரியல, திருவிவிலியத்தை பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பவர் தீர்ப்பதில் படிச்சு பழகினவங்களுக்கு இதே சேர்த்து படிச்சாலும் புரியும். அதனால்தான் என்னுடைய
பாடங்கள்ல 3மே போடுவேன் இல்லையா, பவத்திற்கு இதெல்லாம் போடுவேன். இது அப்ப இங்க பார்க்கும்போது யோவான் 8:10 10 12 12 இல்லையா, யோவான்ல வாசிக்கும் பொழுது அங்க ஒரு நிகழ்வு இருக்கு, இனி பாவம் செய்யாது. இது ஏன் அப்படின்னாக்கா, சில அந்த அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த 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 பெண்களோடு கூட, அபலை பெண்களோடு இறைபணி அமர்த்துவதற்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊழியம் பண்ணோம்னாக்கா இந்த வசனத்தை பேசுவாங்க, இனி பாவம் செய்யுது. என்ன அர்த்தம்னு தெரியல நிறைய பேருக்கு. இனி அதே தொழில் செய்யாதேன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா, இதுக்கு அர்த்தமே வேற. பைபிள் அந்த மாதிரி தான், அது வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும். அதுல இருக்கிறது அப்படியே எடுக்கிறது இல்லை இல்லையா, அது கண்டென்ட் என்ன, கான்டெக்ட் என்ன இல்லையா, அவுட்கம் என்ன சொல்ல வராது, இதெல்லாம் தெரியணும் இல்லையா. பாருங்க அம்மா, அவங்க யாரும் உங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கலையா, உங்களுக்கு கலால் அடிக்கிற விஷயம் எல்லாம் செய்யலையா அப்படின்னாக்கா, அவன் இல்லை, நாங்க நானும் செய்யல, நானும் தீர்ப்பளிக்கவில்லை. ஒரே ஒரு சொன்ன, இனி பாவம் செய்யாதீர், இனி இந்த பாவம் செய்யாதீர் இயேசு சொல்லல, இந்த பாவம் செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த தொழிலுக்குள்ள எல்லாம் அமைக்கி விட்டுட்டாங்க. இப்ப இருக்கிற பெண்கள்லாம் அப்படிதான், வயிற்று பசிக்காக இருக்காங்க. 60 வயசு கிழவி நிக்கிறாங்க, எதுக்கு? பசிக்காக. 60 வயசு கிழவி கிட்ட என்ன சுகத்தை காண முடியும்? ஆனா ஏதோ சில்லறையை போட்டாங்கன்னாக்கா ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட மாதிரிதான் இல்லையா. 100 கணக்குல அவங்க கதைகள் இருக்கு, 100 கணக்குல கதை. அவங்களோட சொந்த கணவரே கொண்டு தள்ளி விடுறது இல்லையா, கல்யாணம் லவ் பண்ணி விரட்டி போயிடுது. அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் நான் இல்லை, இந்த 10வது 12வது படிக்கும் பொழுதுலாம் இல்லை, விடலைத்தனத்துல லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாக்க அவங்க என்ன வேலை கிடைக்கும்? இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்ல போய் மாட்டிக்குவாங்க. கொஞ்ச நாள் வச்சு அவங்களை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து திடீர்னு என்ன பண்ணா, பொண்ணை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண, பையனை கொண்டு அடியாள். இன்னைக்கு இந்த அடியாள் ஜெயில் மினிஸ்டர்லாம் பண்ணுது. அடியாள்லாம் எங்க இப்படி மாட்டினவங்க தான், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ல இப்படி பண்ணவங்க. எல்லாம் வீட்டை விட்டு ஓடி வருது, எப்படி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10th +2 படிக்குது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது ஓடி போயிடுவோம். என்ன வேலை கிடைக்கும், என்ன சம்பளம் கிடைக்கும், என்ன சாப்பாடு கிடைக்கும் அவங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி. அதே போல மாற்றாம் தாய் இல்லையா, 2வது கல்யாணம் பண்ணவங்க இல்லையா, இது மாதிரி தள்ளி விடுறது. சில இடங்கள்ல பெற்றோரே தள்ளி விடுறது, சகோதரன் தள்ளி விடுறது, சகோதரி தள்ளி விடுறது, தாய் தகப்பன் இல்லாத வீடுகள்ல இதெல்லாம் நிறைய நடக்குது. சில இடங்கள்ல அவங்க தனியா ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே அவங்கள பிடிச்சிட்டு போறது, இதெல்லாம் அவங்களுக்கு பசி, வயிற்று பசிக்காக அவங்க செய்யறாங்க. இதை நல்லா நம்ம யோசிக்கணும். இவங்க அதை பாவத்தில் வேண்டி விரும்பி பண்ணல. சரி, நல்லா கொழுப்படுத்தி நிறைய பணத்துக்காக பண்றவங்க நல்லா படடோபமாக இருப்பாங்க, அவங்க வேற. ஆனா 90% பேர்கள் அப்படி கிடையாது இல்லையா. அப்ப இனி பாவம் செய்யாதது இதை ஒரு டீன் கேம்ப்ல இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு பொழுது ஒரு பெண் ரொம்ப அழகா சொல்லிச்சு, இதான் அதுக்கு இனி பாவம் செய்யாதேன்னா இயேசு என்ன சொல்லி இருப்பாருன்னா, துணிச்சலாயிரு, தைரியமாயிரு இல்லையா. அடுத்தது ஆற்றலோட இரு, வலிமையாயிரு, முன்னோக்கி செல். அதான். அப்ப பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இப்ப திரும்பி உன்னை யாராவது அதை கொண்டு உன்னை தள்ளணும்னு திரும்பி யாராவது வந்தாக்கா துணிச்சலா எதிர்த்து போரிடு, எதிர்த்து போனோம் சரி, நோ, துணிச்சல். அதான் நோ இல்லையா. பெண்கள் நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, அதுக்கு ஐயா இனி பட்னியா செத்தான சாவேன்னு தவிர இந்த தொழில் செய்ய மாட்டேன் ஐயா, இல்லையா, நான் செய்ய மாட்டேன், பட்னியா சாகத்துக்கு ரெடின்றாங்க அவங்க இல்லையா. பரிதாபம். அவர்கள் திருச்சபைகள், ஒரு திருச்சபை ஒருத்தரை கண்டுபிடிச்சா போறாங்க, ஒருத்தரை கூட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு மறுவாழ்வு உருவாக்கி கொடுத்தா போறோம் இல்லையா. ஒரு இட்லி கடை வேணும், அவங்க என்ன புரியுமே, ஒரு கடை வச்சுக்கிறது இல்லையா, அது பண்ண போறாங்க. வயிற்று பசிக்கு தான் அவங்க அது மாதிரி இருக்காங்க. அதான் துணிச்சலாயிருங்க, பி போல்ட், பி ஸ்ட்ராங், ஸ்ட்ரெஸ் ஃபார்வர்ட், துணிந்து முன்னால போயிட்டே இருக்கு இல்லையா, பின்பக்கத்தில் திரும்பாத. சூப்பரா ஒரு டீனேஜ் பொண்ணு சொல்லி கொடுத்தது, 16 வயசு நினைக்கிறேன் அந்த பிள்ளை. இதுக்கு அர்த்தம் இதான், உண்மையான அர்த்தம் இதுதான். இனி பாவம் செய்யாதேன்னா என்ன அந்த பெண்ணுக்கு, இனி தைரியமா பி போல்டு, பி ஸ்ட்ராங், ஸ்ட்ரெஸ் ஃபார்வர்ட். என்னைக்கு விழுந்து போன நமக்கு இந்த பி போல்டா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஸ்ட்ரெஸ் ஃபார்வர்ட், இன்னும் அதுலயே விழுந்து போயிட்டு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறோமா, இந்த சூழ்நிலையை மாத்தி போடுங்க ஆண்டவரேன்ட்டு நம்ம கேள்வி கேட்டு இருக்கோமா இல்லைங்களா. சோ இது
அப்போ இதுல மத்தேயு இந்த பகுதி எதுல மத்தேயு இருக்கு. லூக்கா மட்டும் நான் போட மறந்துட்டேன். லூக்கால வந்து கொஞ்சம் வித்தியாசமா வரும். இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை தனியா போடணுன்றதுக்கு அது இல்லை. அப்ப லூக்காவுக்கு நீங்க நானும் இது போடும்பொழுது நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் இல்லையா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ல இருந்துட்டு 50 வரைக்கும் வரும். அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் அதிகாரத்தில் இல்லையா. அப்ப இதுல முக்கியமா போன இயேசு இவ்வாறு உரையாற்றி எவ்வாறு உரையாற்றினார், எதை குறித்து உருவாற்றினார், இது முன் அதிகாரத்தை பார்க்கலாம். மின் அரசை குறித்து பேசாரு இயேசு. பரலோக ராஜ்யம் அதை குறித்து பேசுறாரு. அதை குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதை குறித்து உவமைகளை வைக்கிறார் இல்லையா. அது முடித்த பின்பு தம் சீடர்கள் பாஸ்கா விழா 2 நாள்கள் வரவிருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவது காட்டி கொடுக்கப்படுவார். அப்படின்னாக்கா பாஸ்கா ஃபெஸ்டிவல், பாஸ்காவுக்கு 2 நாள் பாஸ்கா விழா, இந்த விழாவுக்கு 2 நாள் முன்னாடி நடந்ததை பத்தி இங்க மத்தேயு குறிப்பிடுகிறார் இல்லையா. தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார் இல்லையா. அந்த விழா அந்த விழாவின் நோக்கம் என்ன, யாருடைய பாவத்துக்காகவோ ஏதோ ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது இல்லையா அப்படிங்கிற அதை மையப்படுது. நானும் உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா. அப்ப அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி என்னது, இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அப்ப அங்க பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இப்ப முக்கியமா இப்ப எந்த இடத்துல இருந்தாரு, யோவான் சொல்றது பெத்தானியால ஒரு தொழுநோயாளி சீமோன் என்ற தொழுநோயாளி இடத்துல இருக்கிறார். அங்கு அவர் பந்தி, அப்ப அவங்க வீட்டுல அவர் பந்தி இல்லையா, அவங்க வீட்டுல இல்லையா ஒரு பந்தி நடைபெறுகிறது. அந்த பந்தியை இவர் கொடுத்திருக்காரா அல்லது இயேசுவா, இல்ல அங்க இருக்கிற இயேசுடைய மற்றைய சீடர்களா, கூட இருக்கிற அப்போஸ்தலர்களா, இல்ல மற்ற நிறைய சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்தாங்களா, அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதை திங்க் பண்ணணும், அதெல்லாம் திங்க் பண்ணணும். ஒரு பெண் அவட வந்துட்டு தலையில் உள்ள அந்த விலை மதிப்பற்ற அந்த தைலத்தை விட்டுருக்கிறார். இங்க சீடர்கள் கோபம் அடைகிறார்கள். மத்தேயு சீடர்கள், எத்தனை சீடர்கள் தெரியல இல்லையா. இந்த 12 பேர்ல இருக்க சீடர்களா, யார் யாரெல்லாம் எத்தனை பேரு தெரியல. ஆனா சீடர்கள் கோவப்படுறாங்க. நியாயமான கோவம், இது நல்ல விலைக்கு ஏழை கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஏசு சொல்றப்பா அந்த பெண்ணை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் சொல்றப்பா, ஏழைங்க கரிசனாயிரு நல்லதுதான். நான் ஏழைகள் கரிசனா இருக்கா, நீங்களும் என்ன பண்றீங்க, ஏழைகள் கரிசனா இருக்கிறீங்க. ஆனா அதுல உள்ளான முக்கியமான ஒன்று உண்டு, ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்கு. அந்த முக்கியமானது நீ பக்கம் நீங்க வர மாட்டேன்றீங்க இல்லையா. கடவுளுடைய எண்ணம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இல்லையா. என் எதிர்பார்ப்பின்படி நீங்க இருக்கிறீங்களா, அப்ப இந்த பெண் இருக்கிறாங்களா, அப்போ என் அடக்கத்துக்கு இப்போ ஆயத்தம் பண்றாங்க. அப்போ 2வது முறை இவங்க ஆயத்தம் பண்றாங்க. அங்கே இயேசுக்கு நறுமண தைலம் இருந்து இவங்கெல்லாம் போறாங்க, அங்க பெண்கள் எல்லாம் போறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன சொல்ற, சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார், என்னுடைய மரணம் என்பது உண்மை, அந்த மரணத்திற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உண்மை. அடுத்தது கலாச்சாரம், யூத கலாச்சாரத்தின்படி இதெல்லாம் நடக்கணும். நான் கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டவன். இன்றைக்கு கலாச்சாரத்துக்கு கட்டுப்படவே மாட்டேங்கிறோம். அதான் இந்தியா உட்படாம போச்சு. எந்தெந்த நாடுகள்ல இல்லையா கலாச்சாரத்தை மையப்படுத்துறாங்களோ அந்த நாடுகள்ல கிறிஸ்தவம் பரவல. பல மேற்கத்திய நாடுகள்ல கலாச்சாரத்தை மையப்பட கிறிஸ்தவம் வேகமா பரவிடுச்சு. நம்ம பின்னாலுக்கு நடலும். நம்ம கலாச்சாரத்தை என்ன பண்றோம்னாக்கா ஒரு கோடு போட்டு தள்ளி வச்சோம். அப்ப அந்த கலாச்சாரம் எதை மையப்படுத்துற, அதை மையப்படுத்தும். கலாச்சாரத்துக்கு இணைந்து செல்ல வேண்டுமே தவிர அதை பிணைந்து விடக்கூடாது இல்லைங்களா. கலாச்சாரத்தை பிணைந்து விடக்கூடாது, அதான் பிரச்சனை. அப்ப இந்த கலாச்சாரம் கிறிஸ்தவத்தோடு கூட என்ன செய்யணும்ன்ற அந்த அப்படி இணைந்து போகணும் இல்லையா. அப்ப இந்த கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு. அடுத்து சொல்றாரு, உலகம் முழுசும் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பெண்ணை பத்தி பேசுவாங்க. இந்த பெண் எந்த பெண் பேர் குறிப்பிடப்படலைங்க, அது பின்னாடி பார்ப்போம். ஏன் பெண் பேர்ல நிறைய பெண்கள் பேர்லாம் குறிப்பிடாம விடுறாங்க. இன்னும் பெண் அடிமைத்தனம் நம்ம பாடம் எடுக்கிறோம் இல்லையா, இல்லைங்களா. ஐயா எடுக்கிற பாடங்கள்ல பெண் அடிமைத்தனம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்றாரு.
அது மார்க் 14 சொல்லுது. பாஸ்கா என்னும் புளிப்பற்ற விழா நிகழ இன்னும் 2 நாள். அங்கே 2 நாளை பத்தி பேசுறாரு. அப்ப இயேசு கொலை செய்ய தேடுறாங்க. அது அடுத்து கலவரம் இருக்கு, அதனால வேண்டான்னு விட்டுடுறாங்க. பெத்தானியா தொழுநோய் சீமோன் வீட்டில் இருந்தார் மார்க் சொல்றது இல்லையா? அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இதுல இருக்கு இல்லையா? அடுத்தது அங்கிருந்த சிலர் கோபம் அடைந்தார்கள். இப்ப இந்த சிலர் யாரு? அங்க பந்திக்கு வந்தவங்களா, சீஷர்களா, சீஷரை தவிர்த்து மற்றவர்களா இல்லையா? ஏன்னா மற்றவர்கள் என்றால் அவர்கள் 12 பேரை தவிர்த்து மற்றவர்களும் சீடர்கள். அப்போ சில 12 பேர் இருக்காங்க, மற்றவர்களும் இருக்கிறாங்க, சீடர்களா இருக்கிறாங்க. இல்ல இயேசுவின் மேல இயேசுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களா இருக்கலாம், இயேசு மேல் அன்புள்ளவர்கள் இருக்கலாம் இல்லையா? இயேசுடைய அந்த அந்த கொள்கை கோட்பாட்டுல ஈடுபாடு உள்ளவர்களா, ஏழைகளுக்கு இறங்குகிறாரே நாமளும் இறங்கணும்ன்றவங்களா, அவங்க பார்க்க என்ன இது வீண் பண்றாங்களே, நாம ஏதோ இதுக்கெல்லாம் உதவி செய்யறோம்னா இவங்க பண்றாங்களே. அங்கிருந்து சிலர்னு வரும் இந்த இடத்துல இல்லையா? சீறி எழுந்தார்கள் என்று சொல்லுது சிலர். எல்லாம் உண்மையான இயேசுனுடைய மைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ள, அதான் பிரச்சனை. புரிந்து கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ள. அப்ப யோவான்ல என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, இங்க பஸ்கா பண்டிகை அதுக்கு 6 நாளைக்கு முன்னால நடந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லுது. இதெல்லாம் நம்ம நீங்களாம் யோசிக்கணும், இதெல்லாம் குறித்து கேள்விகள் எழுப்பணும். 6 நாளுக்கு முன்னால என்ன நடந்தது? முக்கியமா நடந்தது இங்கே பெத்தானியாவுக்கு தான் போறார். பெத்தானியா இயேசு லாசரை உயிர்த்தெழுந்தார், அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. அப்ப இந்த இடம் எங்க? யார் வீட்டுல? மரியா வீட்லயா, லாசரு வீட்லயா இந்த நிகழ்வு நடந்தது? எங்க? அதுக்கு சிந்திக்கணும், பின்னாடி பார்ப்பதெல்லாம். அப்போ அந்த இடத்துல மார்த்தா உணவு பரியாருனா, மரியா இங்கதான் பேர் இருக்கு, அது பெண்ணு மரியா. அப்போ அந்த பெண் வேற, இந்த பெண் வேறையா? அப்ப இங்க மரியா அப்படின்னு சொல்றாங்க. மரியா என்ன பண்றாங்க? அதை செய்யறாங்க. அடுத்து என்ன பண்ணா, அவர் காலடிகளில் அதை பூசுறாங்க, உடைச்சி தன் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் இயேசுக்காக இழக்கிறார் இல்லையா? விலை மதிப்பற்றதை இழந்து விட விரும்புகிறார், ஊற்றவில்லை, உடைத்து ஊற்றுகிறார். புரோக்கன், உடைக்கப்படுதல் இல்லையா? திறந்து ஊத்துறது இல்லை, ஏன்னா திரும்பவும் அந்த பாட்டில் கூட யூஸ் ஆகக்கூடாது. காலில் பூசுறாரு, தன் கூந்தலில் துடைக்கிறார், தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறார். பெண்களுக்கு கூந்தல் அவ்வளவு முக்கியம் இல்லையா? அடுத்த வாசகம் நான் பார்த்த பகுதிதான். மார்த்தா, லாசரஸ், மரியா 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அடுத்தது நான் பார்த்ததான், அது வீடு முழுவதும் பரிமளத்தால் நிறைந்தது. சீடத்துவத்தின் முக்கியத்துவம் இதுதான். சீடர்கள் பழுகி பெருகினார்கள், இதுதான். நற்கந்தமாக விளங்கினார்கள். கிறிஸ்தவர்கள் நற்கந்தமாக விளங்கினார், மற்றவர்களுக்கு நற்கந்தமாக விளங்கும். வீடு முழுவதும் நிரம்பியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் யார் வர? யூதாஸ் வரார் இல்லையா? இந்த இடத்துல யூதாஸை பத்தி சொல்ற. யூதாஸ் கோவப்படுறார், தைரியத்தை கொடுக்கலாம் என்று. இங்கே என்ன ஆகுதுனாக்கா, யோவான் அவரை திருடன்றாரு. இப்ப புரியுதுங்களா? அவருக்கு யூதாஸ்ல பயங்கர கோபம். ஏன்னா இயேசுக்கு அன்பான சீடர், இயேசுவை காட்டி கொடுத்ததுனால விட்டு அவர் யூச திருடவன். திருடர் கிடையாது, ஏழைகளுக்கு இறங்குறவர். ஏன்னா அவர் இந்த தீவிரவாத கூட்டம், தீவிரவாதம் இதுக்கு என்ன பண்ணுது? பணக்காரனை பிடிங்கி ஏழை கொடுக்குது. அதுல இருந்து வந்தவர், தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவர். ஆனா இவர் என்ன பண்றார்? கோபத்தின் மிகுதியால் வேறு விதமா எழுதுறார். அப்ப இப்ப புரியுதுங்களா? தூய ஆவியார் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தர் ஏவுகிறார், இன்ஸ்பயர் பண்றார். இன்ஸ்பயர் பண்ணும்போது அவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி, சூழலை பயன்படுத்தி அவர்கள் எழுதுகிறார்கள். டேவிட் அழகா அதை விளக்கு சொல்லியிருப்பார், எப்படி எழுதுறாங்க அவங்க, எது இன்ஸ்பயர் பண்ண. இப்ப புரியுது? இன்ஸ்பயர் பண்ண. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல, இவரு வேறொரு கோணத்துல நெகட்டிவா எழுதுறாரு. அவர் கோபப்படாம இங்கே பார்த்து இவன் திருட அப்படின்றாரு.
புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். திருடனாய் இருந்தபடியால் இல்லையா சொல்லுகிறார் அப்படின்றது. அப்போ ஏழைகள் பேர் அவர் அக்கறை இல்லை என்று சொல்லி இன்னொரு ஒரு ஒரு தவறான இன்னொரு விஷயத்த சொல்றாரு. திருடன் ஒரு தப்பான ஒரு 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 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அடுத்தது இது ஏழைங்க மேல அவருக்கு இதுவே இல்லைன்றாரா? இல்ல உண்மையிலே அவருக்கு இருக்கு ஏழைகள் மேல இல்லையா இருக்கு. அடுத்தது அவர் தான் அக்கௌண்ட் ட்ரெஷர் பணப்பை அவர்கிட்ட இருந்தது இல்லையா. அடுத்தது அது போட்ட பணத்தை அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் மேல சரமரியா குற்றச்சாட்டு கோபத்தின் மிகுதியினால அவரை பத்தி எழுதிடுறாரு. அப்போ தூயாவர் இன்ஸ்பயர் பண்றாரு. எழுதுபவர்கள் எப்படி, எந்த மனநிலையில, எந்த கோணத்துல, ஏன் அப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அடுத்தது அவர் சொல்றார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு மரியாதை தடுக்க என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். லெட் ஹர் டூ. என் அடக்க நாளுக்கு அவங்க செய்வாங்க. இப்போ இது ஒரு முன் உதாரணம். உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எது முக்கியம்னுட்டு இவங்களுக்கு தெரியுது, மரியாவுக்கு தெரியாது. பெண் எது முக்கியம்? ஏழைகளும் முக்கியம்தான். ஏழைங்க எப்பவுமே கூட இருக்கிறாங்க. ஆனா அதுல இது ஒரு முக்கியமான பார்ட், ஒரு சின்ன பார்ட். அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான சின்ன பகுதி தான். இயேசுவுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சிறிய அது முக்கியம் அப்படின்னு சொல்லி இயேசு இங்க சொல்லுவதை நாம பார்க்க முடிகிறது இல்லைங்களா. மத்தேயு 6:33 சொல்றார். அதான் நம்ம சிந்திக்கணும். முதலாவது அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். இதெல்லாம் இயேசு சொல்ல வர்றார். எதை நாடு, எது முதல்ல? ஏழைகள் கொடுக்கிறது கண்டிப்பா தேவைதான். அதை விட மேலானது எது என்று சொன்னால் இல்லையா, எனக்கு அவர்கள் செய்வது. இதன் மூலம் அவங்க சில உண்மைகளை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அது முக்கியம்தான். அதை விட இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வாசகம் நமக்கு நினைவுக்கு வருது. அப்போ இந்த அம்மா சேர்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்வது தேவைதான், முக்கியம்தான். ஆனா அதை விட அதி முக்கியம் என்ன? இயேசுவை குறித்து நாம் செய்வது என்ன அப்படின்ட்டு இல்லையா, அந்த விஷயம். அடுத்தது என்ன நடக்குது அப்படியே யோவான் 12:10 இல்லையா, இயேசுவின் பேரை நிறைய பேர் பற்றுறுதி. ஏன் பற்றுறுதி கொண்டார்கள்? உயிரோடு எழுப்பினார், எழுப்பியதனால அவர் உயிரோடு இருக்கிறார், லிவிங் விட்னஸ். அதனால வந்துட்டு இயேசு மேல அவருக்கு பற்றுறுதி, விசுவாசம் அவருக்கு வளர்ந்தது அப்படின்னு. அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஒரு பகுதி மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதுல மிஸ் ஆயிடுச்சு. யோவானில் சீடர்கள், மற்றவர்கள், அங்கே மற்ற சீடர்கள்னுட்டு வரும் லூக்ல. இதுல யோவான்ல யூதாஸ்னு வரும். அப்ப இந்த 4 பேர் எழுதுகிற இந்த விஷயத்திலே இவர்கள் சிந்தனை, ஏழைகளுக்கு கொடுக்க சிந்தனை சிறப்பு தான். ஆனா அதிக சிறப்பு எதுனா, இதுதான் அதிக சிறப்புன்னு இயேசு என்ன பண்ண வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்ற கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ள இல்லையா, சிறப்பானதை செய்கிறோமா? முதலாவது அதிசிறப்பானதையும் செய்கிறோமா? இதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு உயிர்த்தெழப்பட்ட லாசருக்காக ஒரு கூட்டம் வருது. இன்னைக்கு கூட்டம் எது வேணா வரும் இல்லைங்களா. 1ஆம் தேதியில இருந்து முதல் வாரம் முழுசா என்ன பண்றாங்க, இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்தம், இறை வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல பொய்யான காரியங்கள் நிறைய சொல்லுவாங்க, பொய்யான சாட்சிகள் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த சாட்சிகளை பார்ப்பதற்காக, அவர் பேசுவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது இல்லையா. ஆனால் இயேசுவை காண வருகின்ற கூட்டம், நீ உங்களே என்னே காண வரும் ஒரு கூட்டம். ராத்திரி 12 மணிக்கு ஒரு போன் வந்தது. அந்த அருமை ஒரு ஒரு மகள் அப்படிதான் சொல்லலாம். நேத்து சதீஷ் ராத்திரி, அப்பா நேத்து நீங்க சொன்ன அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, தூங்கலப்பா, தூக்கம் வரலன்னு இல்லை, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துப்பா அந்த வசனம். சோ அது ஒரே ஒரு ஒரு அபலை பெண்ணுடைய அன்பான கூக்குரல், அது அனுபவபூர்வமான கூக்குரல். இது போல அநேக கூக்குரல்கள் உங்கள் வழியாக வருகிறதா அப்படின்னு யோசிக்கணும் இல்லைங்களா. சோ இதான் கூட்டம் வருகிறது என்றால், இன்னைக்கு உங்ககிட்ட வர கூட்டம்
எதை அனுபவமாக கொண்டு வருது? அடுத்தது என்னன்னாக்கா, யூதர்கள் அநேகர், அப்படின்னா யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை பற்றுறுதி கொண்டார்கள். பிற இனத்தார் அப்படின்னாக்கா யாரு? கிரேக்கர்கள். அவர்கள் இயேசுவை பற்றுறுதி, யூதர்களும் பற்றுறுதி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த பகுதியை இந்த யோவான் நற்செய்தியில. அடுத்தது பிரதான ஆசாரியர்கள் அல்லது தலைமை குருக்கள் லாசரை கொலை செய்ய பார்த்தாங்க. ஏன்னா இவங்களால உயிர்த்தெழ செய்ய நினைக்கிற வேலைகள் ஜெபம் பண்றது, எண்ணெய் பூசி அவர் காயங்களை ஆற்றுவது, அவருக்கு ஆலோசனை கொடுப்பது, கவுன்சில் பண்றது, இதெல்லாம் இல்லாம பணம் பறிக்கிறதே குறையுது. இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு, இதை மாற்றும் பொழுது கூட்டம்லாம் அவங்ககிட்ட வர கூட்டம் இயேசு கிட்ட போட நமக்கு வருமானம் இல்லாம போயிட்டா என்ன ஆகுது? அதான் இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் இல்லைங்களா? அப்போ உங்களே என்னை கூட கொலை செய்ய வகை தேடுவார்கள். நீங்களும் நானும் பாடு அனுபவிக்க ஆயத்தமா இருக்கணும். அடுத்தது சீடர்களை இது எவ்வாறு ஈர்த்தது? அப்ப இந்த ஈர்ப்பு தன்மை என்பது எங்க அவர் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போஸ்தலர் 2 தான் புரிய வந்தது. இயேசு ஒரு 33 வருஷம் வாழ்ந்த அந்த இதோடைய அந்த உள்ளான அந்த அனுபவம் வந்து எப்போ கிடைச்சுன்னா, தூய ஆவியார் அவளை ஆட்கொள்ளும் பொழுதுதான் அது வந்தது. அது இந்த ஈர்ப்புகள், அந்த அனுபவபூர்வமான ஆன்மீக அனுபவபூர்வமான ஈர்ப்பு என்பது எப்போ அவருக்கு வருதுன்னா அப்போஸ்தலர் 2ல தூய ஆவியாரை அவருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்படைக்கும் பொழுது, தூய ஆவியார் அவர்களை ஆட்கொள்ளும் பொழுது. இன்றைக்கு உங்களையும் என்னைய தூய ஆவியார் ஆட்கொள்ள நாம் இடம் கொடுத்து இருக்கிறோமா? நம்முடைய பணிகள்ல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய இறை பணிகள்ல எது மற்றவர்களை நம்பால் ஈர்க்கிறது இல்லையா? அடுத்தது எதிர்ப்புகள் நிறைய உண்டு. வட இந்தியாவிலாம் பார்க்கலாம் இல்லையா? ஒரு இது நான் குழுல போட்டேன்னு நம்புறேன் இல்லைங்க. பீகார்ல வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சாணம், மாட்டு சாணத்தை அவங்க வாயில போட்டு திணிக்கிறாங்க. நடக்குது. கடுமையா இயேசுவை கொலை செய்கின்ற ஒரு. அப்ப இதுல ஒரு 3 நிகழ்வு இருக்கு. பெத்தானியாவில் இயேசு, நேரம் ஆயிடுச்சு. பெத்தானியாவில் இயேசுவை காண யூதர்கள் ஒரு பெரிய கூட்டமாக வந்தார்கள். அப்ப யூதர்கள் பெரிய கூட்டமா வந்தாங்கன்னாக்கா அந்த இடத்துல கிரேக்கர்களும் வந்தார்கள். இது தொடர்ச்சி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிரேக்கர்கள் இயேசுவை காண இல்லையா வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். அடுத்தது இயேசுவை உயிர்ப்பித்த லாசருக்கான அவர்கள் விரும்பினார்கள். இயேசு உயிரோடு ஒருத்தர் அவரை பார்க்கணும், அவரை உயிர்ப்பிக்க செய்த இயேசுவையும் பார்க்கலாம். இதன் கூட்டமாக ஒரு கூட்டம் வருது. அப்போ 3வது நிகழ்வு லாசர் உயிரோடு இருக்கிறது. அது பல யூதர்களுக்கு இயேசுவை பற்றுறுதி கொள்ள செய்தது. அதே நேரத்துல இன்னொரு கூட்டத்துக்கு என்னன்னு இருக்குனாங்க, இயேசுவை கொலை செய்யணும், அடுத்தது லாசரையும் கொலை செய்யணும். ஏன்னா லாசர் வந்து எராடிகேட் பண்ணிட்டோன்னாக்கா, பாரு வந்தான் கொஞ்ச நாள் உயிரிழந்தான், அப்பா திரும்பி அவன் கொலை செய்யப்பட்டான். அப்ப இயேசு அவரை கொலையை தடுக்க முடியல. இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த கூட்டம் எப்பேற்பட்டது என்னக்கா, எரிச்சல், கொலைபாதக சிந்தை அது உண்டு. இன்னொன்னு வந்து ஆர்வம் இல்லையா, என்னதான் இருக்குதோ கியூரியாசிட்டி இல்லையா, ஒரு கியூரியாசிட்டி தான், என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. 3வது கூட்டம் சூப்பர். இந்த கூட்டம் என்னன்னாக்க, சாரி 3வது கூட்டம் இயேசு மேல் பற்றுறுதி கொண்ட ஒரு கூட்டம். 3 தான். 4வது கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு பாயிண்ட் தப்பா போட்டோம். எந்த தாக்கத்தை சும்மா போய் பார்க்கலாமே, இந்த நடிகர் வராருன்னு எல்லாம் ஓடுறாங்க, நம்ம போய் பார்ப்போம், அவ்வளவுதான், அதோட முடியாது. இப்ப இந்த 4 கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? 1. 2வது, இந்த 4 கூட்டத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு நம்முடைய இறைபணிகள், நம்முடைய செயல்கள், நடக்கைகள் இருக்குதா? இந்த 2 ஆங்கிள் நம்மை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது, இப்ப இயேசுவின் தாக்கம் என்ன? இயேசு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அந்த இடத்துல? இத்தனை கூட்டத்துக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்?
இயேசுனுடைய அந்த பிரசன்ஸ் இல்லையா? அவர் இருப்பது, அவர் செய்த அற்புதங்கள் அல்லது அடையாளங்கள், இது மக்களை அவர்கள் ஈர்த்தது. வெறும் ஈர்ப்போடு நிற்காம இயேசு எதையெல்லாம் செய்தார், அவளை பின்பற்றுற அளவுக்கு இது நடந்ததா? இன்னைக்கு நம்முடைய இது எந்த அளவுக்கு ஈர்க்கிறது? இந்த செய்வ நான் யோசனை, நம்ம ஜூம் மீட்டு அப்படின்னு வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் வராங்க? சரி, எல்லாராலும் வர முடியல. எவ்வளவு பேர் இது பாக்குறாங்க, வீடியோ பாக்குறாங்க இல்லையா? வர முடியாத வீடியோ பார்க்கலாம், வர முடியாத பிடிஎஃப் பார்க்கலாம், அல்லது எவ்வளவு அதுல வந்துட்டு எத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்போ பாடாக்கர்களே, உங்களுடைய ஈர்ப்பு எப்பேற்பட்டதா இருக்கிறது? இந்த கமாலில் பைபிள் காலேஜில் படிக்கிற அந்த இடத்துலயே சரி, இது கமாலில் பைபிள் காலேஜ் ஜூம் மீட்லயே உங்களுடைய ஈர்ப்பு எப்பேற்பட்டது? ஏதோ 10ஓட 1 11 வாய்ப்பு கிடைக்குது, பார்த்துருவோம். எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்தாதபடி இருக்குதா? அப்ப இயேசு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நாம் அதற்கு உடன்படுகிறோமோ அதுதான். அடுத்தது, அதற்கு எதிர்த்து நிற்கிறோமோ, அதை பத்தி கவலை எல்லாம் இருக்கிறது ஒரு எதிர்ப்பு தான். அதை பத்தி கேர் பண்ணாம இருக்கிறது ஒரு எதிர்ப்பு தான், எதிர்க்கிறது தான். நான் எதுக்கு அது ஃபீட்பேக் கொடுக்குறது, இதெல்லாம் எதிர்ப்பு தான் இல்லைங்களா? அடுத்தது, யூத அதிகாரிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல். பழைய பாடங்க, அது இந்த பாடம் எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், சனகரின் சங்கத்தார், இல்ல இவங்க கிட்டதான் இயேசு மல்லு கட்டுறாரு. சீடர்களும் இங்கதான் மல்லு கட்டுறாங்க. அப்ப என்னாச்சுன்னா, அவங்க வருமானம் குறைஞ்சிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இயேசுக்கு எதிராக நடவடிக்கை செய்வது. அப்ப இயேசு மட்டுமல்ல, இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் அவர்களே ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற உங்களையும் என்னையும் கூட ஒழித்து கட்டதான் இந்த சமுதாயம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போதைய சமுதாயம், வளர்ந்து வரும் சமுதாயம் இல்லையா? ஏன் ஒரு எரிச்சல், ஒரு கோபம்? அப்ப பிசாசுனுடைய செயல்பாட்டுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறது தான். இயேசுவின் செயல்பாட்டுக்கு, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை ஒப்பு கொடுக்கணும், பிசாசு செயல்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அப்ப இது என்ன நடக்குது? இந்த நிகழ்வு எடுத்துக்க, நீதியான நம்பிக்கை அல்லது பற்றுறுதி, நீதியான பற்றுறுதி எது அப்படிங்கிறது. அடுத்தது, அநீதியான கலாச்சாரங்கள். அப்போ இந்த நீதிக்கும் அநீதிக்கும் பற்றுறுதிக்கும் தேவையற்ற கல்ச்சர், கலாச்சாரம் இல்லையா? இப்ப நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா திருச்சியும் ட்ரெடிஷன் இருக்கு. ட்ரெடிஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆன்மீக அர்த்தம் இருக்கு இல்லையா? போன இதுல பாடத்துல ஐயா அர்ப்பணித்தார், எதுக்காக வண்ணங்கள், இதெல்லாம் அதனுடைய கருத்து என்ன இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு இடையில ஒரு போட்டி. வெறுமனே அது ட்ரெடிஷனாவே போயிடாம, இந்த மாசம் இந்த கலர், இது அது இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படிதான் திரும்பிக்கணும், இப்படிதான் கிராஸ் பண்ணணும், இப்படிதான் அல்லேலூயா சொல்லணும், இப்படிதான் கையை தூக்கி தான் வர்ஷிப் பண்ணணும். இதெல்லாமே கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம், கிறிஸ்டியன் ட்ரெடிஷன், கிறிஸ்டியன் கல்ச்சர். இந்த கல்ச்சருக்கு மட்டும் முக்கியத்துவம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடணும் இல்லையா? நேரத்துக்கு போனாலும் போய் அட்டன் பண்ணிடணும். இந்த மோதல் நடைபெற்றுக் கொண்ட தூய ஆவியானவருக்கும் இல்லையா, எதிர் கிறிஸ்துக்களுக்கும் இடையில இது நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அடுத்தது, இது என்ன செய்யுதுனாக்கா, இயேசு தன் பக்கத்தில் நிறைய பேர் இழுத்தாலும் அச்சுறுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர், அவங்களை அச்சுறுத்த, இயேசு கூட போனா நீ காலி. இயேசு கூட சீசர்கள் போகும்போது என்ன பண்ணாங்க இல்லையா, வாங்க நாமளும் போய் சாவோம் அப்படின்னு போறாங்க இல்லையா? அப்ப இயேசு எதிர புரிந்து கொண்டார்கள். அப்ப இயேசு மேல் கல்லடிக்க ஆயத்தமா இருந்தா சீசர் மேல் கல்லடிக்க ஆயத்தமா தான். இயேசு மேல் கல்லறிய அவர்கள் ஆயத்தமா இருந்தாலும் இயேசு மேல மட்டும் இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் மேல, மற்ற சீடர்கள் சீசி மேலே கல்லறிய. அப்ப இதெல்லாம் தான் சூழ்நிலைகள். சூழ்நிலையை மாற்றுபவர் அல்ல. எப்போ கல்லறினோ அப்பதான் கல்லறிய முடியும், முன்னால கல்லறிய முடியாது. அதுக்கு மத்தியில இல்லையா நாம என்ன செய்யறோம் அப்படி. சோ இயேசு லாசரை எராடிகேட் பண்ண விரும்புறாங்க.
அப்ப பெத்தானியா மையப்பகுதி. இந்த யோவானை பொறுத்த வரைக்கும் மரியாம் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தால் விமர்சையாக இயேசுவை திருநிலைப்படுத்துகிறாராம். இல்லையா? திருநிலைப்படுத்துதல் ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. இயேசுவை இந்த அம்மா திருநிலை, ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், திருநிலைப்படுத்தப்பட்டவர், அவரை இந்த அம்மா திருநிலைப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல காமிக்கிறாங்க, இவர் உண்மையாகவே மேசியான்ட்டு ஒரு அம்மா சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவர் தான் கிறிஸ்து, இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதற்கு அடையாளம், முன் அடையாளம் இதுதான். நான் அபிஷேகம் பண்ண எப்படி அபிஷேகம்? என்னை தாழ்த்துகிறேன், எனக்குள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதிரி எனக்குள்ளதெல்லாம் வித்து இயேசுக்கு கொடுக்க. ஏழைகளுக்கு கொடுத்தால் இயேசு கொடுக்குறேன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, என் நிமித்தமாக, இல்லையா? இல்லையா? இந்த சிறியருக்கு எதை செய்தால் அது எனக்கு செய்தீர்கள். அப்ப இயேசுக்கு செய்தால் என்னக்க ஏழைகளுக்கு செய்வதற்கு ஈக்குவல். அடுத்தது, இது அவருடைய அளவற்ற அன்பு. அந்த அம்மாவுக்கு அந்த அன்பை காண்பிக்கிறாங்க. இவ்வளவு பணம் இருந்தா எனக்கே நல்லா இருக்கும், அடுத்தது எனக்கு இல்லைன்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அதுவும் வேண்டாம். ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இப்போ நம்மையும் நம்மிடத்தில் உள்ளதையும் இயேசுக்கு அர்ப்பணிங்க. மெயின் லைன் சர்ச்ல ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. காணிக்கை எல்லாம் முடிச்ச உடனே முதல் காணிக்கை, ரெண்டாவது காணிக்கை முடிச்சோடனே பாஸ்டர் இந்த காணிக்கை வச்சுன்னு அந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கே அர்ப்பணிக்கிறோம். நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரை, இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரை. அப்ப இயேசு என்ன தியாகத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறத, இயேசு வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த அம்மா வெளிச்சப்பட்டு காட்டுறாங்க. இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், தூய் ஆவியாரை இயேசு அனுப்புது, சீடர்கள் பெருகுகிறார்கள், திருச்சபை வளர்கிறது, இப்படி இதையெல்லாம் முன்னிறுத்துகிறது தான் இது. இத்தனை விஷயத்தை முன்னிறுத்துகிறது இந்த விஷயம், இந்த அவருடைய அபிஷேகம். அப்போ உண்மையான வழிபாடு, ஆராதனை என்றால் தியாகமான அன்பு, இல்லையா? தியாக அன்பை பத்தி பேச, அவனுக்குள்ளதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்து பின்னாடி வா. அதான் பின்னாடி பார்க்க போறாத வசனத்தை. அப்பா அவருடைய மரணத்திற்கான இறைவாக்கு, அந்த தீர்க்க தரிசனத்தை முன்னறிவிக்கிறாங்க இந்த அம்மா. அப்ப உண்மையான அன்பு பக்திக்கு இது மேலோட்டலாம் அல்ல, பாட்டம் ஆஃப் ஹர் ஹார்ட், பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்கிறேன் சொல்லிட்டு. அடுத்த சித்தரை நாளைக்கு இல்லை, இன்னைக்கே, இப்பவே செஞ்சுடு. இன்னைக்கு இறை மக்கள், இன்னைக்கு இறை பணியாளர்களாகிய இருக்கிற நாம், இறை மக்களாக இருக்கிற நாம், நமக்கு முன் வைக்கப்பட்ட சவால்கள் என்ன? சூழ்நிலைகள் தான் சவால். சூழ்நிலையை மாற்றும்படி ஜெபிக்காதீங்க. என்னுடைய தம்பி வைஃப் கேன்சர்ல இறந்துட்டேன். 2 வருஷம், 10 வருஷம் குழந்தை கிடையாது. அந்த 10 வருஷத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, நல்லா இருந்தா. 8 வயசுக்கு ஓடி ஆடிக்கிட்டு என்ன ரொம்ப பிடிக்கும். பெரியப்பா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற அத்தைங்க இன்னும் ஒரு பெரியப்பா இருக்காங்க, அவங்களோட என்ன வந்த உடனே மேலே ஏறிட்டாங்க. என் தாடி அப்ப குறுந்தாடி வச்சுட்டு பார்ப்போம், அதை தடவிக்கிட்டே இருப்பான். நல்லா இருப்பா. அவ சொல்லுவான், அங்கிள் அவனை இறக்கி விடுங்க அங்கிள், நீங்களே ஒல்லியா இருக்க, மடியில எவ்வளவு நேரம் தான் அவனை உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசத்தோட இருக்காரு. திடீர்னு அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்னால 2 காலுமே செயல்படவே இல்லை. அதுக்கு எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அது பெக்கூலியரான அந்த இது பண்ணவே முடியல, வீல் சேர் தான். அப்ப என் தம்பி மனைவி தான் அவனை எல்லாமே, அவனை தூக்குறது, படுக்க வைக்கிறது, சாப்பிடுறது. அது வலது கை சரியா ஒர்க் பண்ணல, வேற சரியா செய்ய இடது கை தான். கால் இல்லை, கால் விளங்கவில்லை. அவனை சுத்தப்படி A to Z எல்லாம் பண்ணிட்டான். இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு கேன்சர் வருது, இல்லைங்களா? அப்ப அந்த பிள்ளையோடுக்கு நான் கேன்சர், நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், ஆயத்தப்படுத்தினேன்.
சரிங்களா? ஏன்னா எங்க இதுல டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? இந்த வீரியம் என்ன, இது நோக்கம் எது, இது தாக்கம் என்ன, எப்படி ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுவும் ஆச்சரியம். அவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இத்தனைக்கும் ஹீமோ 1 2 3 4 4 இதுவும் நம்ம கொடுத்து எல்லாம் பண்ணி, ஆனா அந்த பிள்ளை சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, அங்கிள் எனக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி இதை தாங்கிக் கொள்ளத்தக்க பலன் வேணும் அங்கிள், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நான் சுகமாகணும்னு இல்லை, இந்த இந்த சூழல் இதான் எனக்கு சூழல், ஆனா என்னால வலி தாங்க முடியல, அதை தாங்குகிற பலன் வேணும். மென்டலி என் பிள்ளை எனக்கு பிறகு யார் பார்க்க போறாங்க? அவர் வேலைக்கு போனமே, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனமே, அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா 1 வருஷமா அவளை வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாங்க, என் தம்பியும். அப்போ இதான் சூழ்நிலைகளுக்கு மத்தியில நான் கடவுளை பிரியப்படுத்துகிறது. அந்த பையன் இப்ப அவங்க அப்பதான் பாக்குறாரு இல்லைங்களா? ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? நான் செத்து போயிட்டேன்னா என் பிள்ளை யார் பார்க்கறது, என் பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? சூழ்நிலைகளுக்கு இடையில இல்லையா கிறிஸ்துவை உயர்த்துதல், இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த சூழ்நிலை, இதை நான் எப்படி உருவாக்குறேன். அப்ப அந்த பையன் வந்துட்டு பண்றான் இல்லையா, எங்க அம்மா யார், எங்க அப்பா யார், எங்க அப்பாவை எப்படி எப்படி கிறிஸ்துவுக்குள் வழி என்ன எப்படி கிறிஸ்துவ வழி நடத்தாம. அவன் சொன்னா, அப்பா அழாதீங்கப்பா, நான் இருக்கிறப்பா. இவனை பார்த்து இவங்க அப்பா வேணும் அந்த பரியல் கிரவுண்ட்ல, நான் இருக்கிறப்பா, நீங்க ஏன் அழுறீங்க அப்படின்னு. அப்ப அந்த பையனை எப்படி உருவாக்கணும்? சூழல்களை மாற்றும்படி ஜெபிக்க கூடாது, சூழ்நிலைகளுக்கு மத்தியில நான் எப்படி வாழ வேண்டும் கற்றுக் கொடுங்க, சூழலை தாங்கிக் கொள்ள மன பலத்தையும் உடல் பலத்தையும் தாங்க, இதான் சவால். அப்ப இந்த அளவுக்கு நமக்கு சவால் இருந்திருக்கா நம்ம குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம்? அப்ப இப்படிப்பட்டவருக்கு நீங்க எப்படி ஆலோசனை கொடுக்குறீங்க? அந்த பெண்களுக்கு நாங்க இப்படிதான் ஆலோசனை கொடுக்கிறோம், சூழ்நிலைகளுக்கு மட்டும் இப்படி வாழணும். அவங்க எல்லாம் கொஞ்சம் கடன் கொடுத்து, நேற்று சொன்னாங்க, நான் வந்து 1 வருஷத்துல ஒரு 10,000 ரூபாய் தான் கடன் வாங்கினேன், ஆனா இந்த வருஷம் முடிவுல 50,000 ரூபாய் கேட்கறாங்க. அப்ப அந்த 50,000 ரூபாய் கட்டலைன்னா இந்த தொழில் பண்ண சொல்றாங்க. புரியுதுங்களா? சூழலுக்கு மத்தியில் அவன் எப்படி வாழ்கிறார்கள், நாம் எப்படி அவளை வழி நடத்துகிறோம். இயேசுவுக்கு செயல்படு இல்லை. படிங்க, நேரம் ஆயிடுச்சுங்க, நாம முடிக்க வரீங்க. இயேசு பயன்பட நான் பேசுனது அதெல்லாம். யூதாசின் வேறுபாடு என்ன இல்லைங்களா? அபிஷேகம், திருநிலைப்படுத்துதல். அப்ப அபிஷேகம் என்ன? இதுதான் அந்த பாடப்படிச்சா இதுதான் பிரித்தெடுத்தல். என்னை வேறு பிரித்தெடுத்தார், அவருடைய வேலை செய்வதற்கு என்னை தூய்மைப்படுத்தினார், தூய்மைப்படுத்தி அவருடைய வேலையை செய்ய, இதுதான் அபிஷேகத்துக்கு இந்த மையம். அவருடைய பயன்பாட்டுக்குரியவர் என்பதை ஆக்குகிறார். இது இயேசுக்கு அந்த நம்ம செஞ்சுக்காம, இயேசு வேறு பிரிக்கப்பட்டார், அப்பாவோடது பிள்ளையாக இந்த உலகத்துக்கு வரணும், இந்த உலகத்துல அவர் என்ன பண்ண பாடுகளை சகிக்கணும், அவர் பாவமாகணும், பாவி ஆகுறது இல்லை, அவர் பாவத்தை சமூக பாவம் ஆனார், பாவி ஆகல அப்படி சொல்லி. இப்ப நமக்கு செய்தி திரும்ப ஒரு தடவை என்ன சொல்லுது? வெளி தோற்றத்துக்கு நடைமுறைக்கும் ஒவ்வாத வழிகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், அவருக்கு நம்முடைய தனிப்பட்ட வழிபாடு ஆராதனை இதெல்லாம் எப்படி மாய்மாலமா இருக்குதா? அடுத்தது இயற்கையான பக்தி இருக்குதா, செயற்கையான பக்தி இருக்குதா? உலக கவலைகளோட இயேசுடன் நெருங்கிய உறவு இருக்குதா? அந்த என் தங்கையோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அந்த கடைசி நேரத்துல என்ன பார்க்கணும், அங்கிள் பார்க்கணும் அப்படின்ட்டு விரும்பினாங்க. ரொம்ப வலிக்கு மத்தியில நான் உள்ள நுழையிறேன், இறந்துட்டாங்க. அப்ப சொல்ற, பெரியப்பா அம்மா உங்களதான் கேட்டாங்க. அப்படியே உடம்பு சுக்குன்னு இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 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 5 செகண்ட் உள்ள நுழையிறேன், டாக்டர் வெளில வர்றாரு, கை காமிக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த நெருக்கம் இல்லையா, மற்றவர்கள் உடைக்கப்படும் பொழுது நாம உடைக்கப்படுகிறோமோ, நம்முடைய சொந்த உறவா மட்டும் இல்லை, வேறு யாராக இருந்தால் 3ஆம்
மூன்றாம் நிலையில இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த நிலையில் இருக்கிறது சரி, மூன்றாம் நிலையில சரி, எதற்கு முன்னுரிமை அளிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது வசனம். ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் நிறுத்தி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றான். அப்ப சிலுவைன்றது பாடு இல்லை, சிலுவைனா இயேசு, இயேசு எடுத்துக்கிட்டு பண்ண. அப்ப இயேசுவை சுமக்கிறது யார்? ஆவியானோட ஆளுகைக்குள் இருக்கிறவர்களுக்கு அது சுலபம். என் நுகம் உனக்கு லகுவாய் இருக்கும் அப்படின்றார். அடுத்து, என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாரு எனக்கு பாத்திரர் அல்ல, எனக்கு சீடர் அல்ல, எனக்கு பாத்திரர் அல்ல. அத சொல்றாரு. அந்த அம்மா கொடுத்துட்டாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இவர் யாருன்னா இவருடைய இயேசுடைய சீடர். 3 பேர் வருவாங்க இதுல, லூக்கால பாஸ்டா 3 பேரும் இயேசுடைய சீடர்கள் தான். அப்போஸ்தலர்ல சீடர்கள், இயேசு கூடவே இருந்தவங்க தான். இந்த பாடம் நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா உண்மையான சீடராக இருக்கணும்னா வெறுக்கணும், தனக்குள்ளதெல்லாம் கொடுத்துடணும். இயேசுகிட்ட சரண்டர், எல்லாம் ஆண்டவர், எல்லாம் உமக்கே பாடுறல, அனைத்தும் அர்ப்பணமே அப்படின்னு ஒரு அழகான பாட்டு. என் முழு தன்மைகள் யாவைகள் அனைத்தும் அர்ப்பணமே பாடுறது. தனக்கு உண்டான வெறுக்கவில்லை என்றால் சீஷனா இருக்க. இந்த அம்மாவுக்கு இயேசுனுடைய சீஷினான்றத ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க, அதுதான் முடிவு. இந்த பெண் இயேசுவின் சீஷியாக இருக்க விரும்புறாங்க. அதற்கு இதெல்லாம் தகுதி இருக்கு, இதான் தகுதி, நான் இயேசுவின் சீஷி. எனக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியாது, நான் இயேசுடைய சீடர். அதுக்கான நிரூபணம் தான். இப்ப கடைசியா 2 ஸ்லைடு. இப்ப நாம இதுல எங்க பொருந்த போறோம்? Where I fit. முதல்ல எனக்குள் நான் எங்க பொருந்துறேன்? இயேசுன சீஷனா இருக்கிறதுக்கு நான் எனக்குள் பொருத்தமா இருக்கிறேன், நான் பொருந்துகிறேன். இயேசுக்குள்ள என்னை கொண்டு பொருத்த, என் குடும்பத்துக்குள் நான் எப்படி பொருத்துகிறேன்? ஒரு சீடனாக திருச்சபையில நான் எப்படி பொருந்துகிறேன்? How I fit, இல்லைங்களா? இந்த சமுதாயத்துல நான் எப்படி ஃபிட் ஆகும்? என் கடவுளுக்குள் எப்படி ஃபிட் ஆகுது? அது முக்கியம். இயேசுக்குள் ஃபிட் ஆகும். இந்த 4 இருந்தா தான் இயேசுக்குள் நம்ம ஃபிட் ஆக முடியும், கடவுளுக்குள் ஃபிட் ஆக முடியும் இல்லையா? இயேசுக்குள் நம்ம ஃபிட் ஆகணும்னா இந்த இடத்துல நம்ம ஃபிட் ஆகும். இந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணுவோம்? உட்காரணும். இந்த இடத்துல பொருந்தணும், நம்ம பொருந்துதல். அப்போ தூய ஆவி புறா வடிவத்தோடு அவர் இறங்கியது. அப்போ என் அன்பார்ந்த மகன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இதான் 5வது பகுதி. இயேசு சொல்லுவாரா அவங்களே என்னையும் பார்த்து? தூய ஆவியர் சொல்லுவாரா? இயேசு என் அன்பான சகோதரனே, சகோதரியே, என் அன்பான ஃப்ரெண்ட், நண்பனே, நண்பரே. அப்போ தந்தையாக கடவுள் எனக்கு அன்பான மகனே, மகளே, உன் பொருட்டு நான் பூரிப்படை. ஏன்னா நம்ம கடவுளுக்கு ஃபிட் ஆனாதான் அவர் நமக்கு இதை சொல்வார். நம்ம whether we fit or not. ஸோ இன்னைக்கு லேட் ஆகிடுது. ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணப்படுறேன். நிறைய நீங்க வாசிக்கணும். இதை வாசிச்சாலே இப்போ நிறைய வசனங்கள் லூக்கால மட்டும் நான் அது எப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அது இப்போ கொஞ்ச நாள் அப்படி நடக்குது, ஏன் தெரியல. அடிக்கடி அது சேவ் பண்ண மறந்துடுறோம். அது சேவ் ஆகாதுன்னா அது லூக்கா இதுவாயிடுது வசனங்கள். நீங்க பைபிள் தான் பார்க்கணும். இதை வச்சு நீங்க தியானிக்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதுல இருந்துச்சு கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு விளக்கி காண்பித்து, என் மகனே, என் மகளே, நீ எப்படி இருக்கிற? How are you? My beloved friend, how are you? இயேசு கேட்க போறார். என் அருமையான தம்பி, தங்கச்சி, how are you? இயேசு கேட்க போறார். தூய ஆவியார் கேட்க போறார் உங்களை என்னைய பார்த்து.